பார்த்திருப்போம். பிளஸ் வந்து நிறைய பேர் இப்ப சர்வீஸ்ல பிஹெச்சிஸ்ல இருப்போம், நிறைய டெலிவரிஸ் பார்த்திருப்போம், நிறைய பேர் பிபிஹெச்சும் மேனேஜும் பண்ணிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸே கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருந்தா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா பெட்டர்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த பிபிஹெச் வந்து செலக்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கிளாஸா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இது மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்டு கொஸ்டின். என்எஸ்எட்லயும் சரி, நீட் பிஜிலயும் சரி, எல்லாத்துலயுமே வந்து இந்த கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டினோ இல்ல 2 கொஸ்டினோ கேக்குறாங்க. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்பர் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் தெரியணும். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்ல இருந்து போகலாம் நம்ம கிளாஸ்க்கு. தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அப்படின்னா என்ன? பேபி டெலிவரி ஆன பின்னாடி பிளசண்டா எக்ஸ்பெல் பண்றது. தட் இஸ் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், டு பி சிம்பிள். ஸோ அந்த பிளசண்டா செப்பரேட் ஆகும் போது எந்த பிளேன் ஆஃப் செப்பரேஷன் நடக்கும்? நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்துங்க மேம். ஸோ பிளசண்டல் செப்பரேஷன். இந்த பிளசண்டல் செப்பரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த பிளேன் ஆஃப் செப்பரேஷன் வந்து ஜோனா ஸ்பான்ஜோசால வழியா நடக்குது. திஸ் மைட் பி ஆஸ்க்டு. ஓகேவா? அதே மாதிரி அந்த பிளசண்டல் செப்பரேஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்கல்ஸ் மெத்தட், இன்னொன்னு வந்து டன்கன் மெத்தட். ஸ்கல்ஸ் மெத்தட் அப்படிதான் மோஸ்ட் காமன். மெஜாரிட்டி லைக் மோர் தென் 80% வந்து ஸ்கல்ஸ் மெத்தட் மூலமா தான் பிளசண்டா வந்து டெலிவரி ஆகும். டன்கன் மெத்தட் அரௌண்ட் 20% தான். ஸ்கல்ஸுக்கும் டன்கனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸ்கல்ஸ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரீட்ரோ பிளசென்டல் ஹெமட்டோமா ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆயிட்டு அந்த பிளசென்டா வந்து வெளியில வரும். அப்படி வெளியில வரும்போது ஃபர்ஸ்ட் வி see the fetal side, அதாவது ஷைனி கோரியானிக் மெம்பரேன் வந்து தெரியும். So it is most commonly asked question, which is the most common method of placental separation, and during skulls method which part of placenta will be first seen அப்படின்னு கேக்குறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து fetal side தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அது வந்து டன்கன் மெத்தட் வந்து மெட்டர்னல் சைடு ஆஃப் பிளசண்டா ஃபர்ஸ்ட் வெளியில வரும். அதாவது மெட்டர்னல் சைடுல இந்த ரஃபா பிரவுனிஷா காட்லிடன்ஸா இருக்கும்ல, அது ஃபர்ஸ்ட் வெளியில வரும். அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இட் இஸ் மோர் அசோசியேட்டட் வித் பிளட் லாஸ். நிமோனிக் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்கல்ஸ் வந்து ஷைனி சைட் ஃபர்ஸ்ட், டன்கன் வந்து டர்ட்டி ஆர் டல் சைட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ ஸ்கல்ஸ்ல வந்து ஷைனி சைட், அதாவது ஃபீட்டல் சைட் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். டன்கன்ல வந்து டர்ட்டி சைட் இல்ல டல் சைட் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் வந்து ஒரு நார்மலா பிளசண்டா வந்து டெலிவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து யூட்ரஸ் கண்டாக்ட் ஆகுதுல, நம்ம தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி கிரிக்கெட் பால் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு டெலிவரி ஆனதுமே யூட்ரஸ் வந்து கண்டாக்ட் ஆகி ஒரு கிரிக்கெட் பால் கன்சிஸ்டன்சில வந்துருச்சுன்னு படிச்சிருப்போம். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த லிவிங் லைகேச்சர்னால. இதுவும் மோஸ்ட் காமன்லி ஆஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லிவிங் லைகேச்சர்னு போட்டு எண்டோமெட்ரியம் மயோமெட்ரியம்னு கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னா. சோ இதுல வந்து the myometrium contracts postpartum to compress the blood vessel and stop bleeding. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் வாங்களேன். இந்த இமேஜ் பாருங்க. சோ இந்த இமேஜ்ல வந்து இந்த ஒயிட் கலரா இருக்கிறதெல்லாம் ஸ்மூத் மசில்ஸ். இது வந்து கிறிஸ் கிராஸா அரேஞ்ச் ஆயிருக்கு. சோ அதுக்கு நடுவுல தான் பிளட் வெசல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சோ when the uterus contracts, அந்த ஸ்மூத் மசில்ஸும் கண்ட்ராக்ட் ஆகும், அதனால இந்த பிளட் வெசல்ஸும் கண்ட்ராக்ட் ஆகுது. சோ the living ligature is nothing but the myometrium, which is rich in connexin 43. previously connexin 43 gap junction. இந்த connexin 43 தான் வந்து ரொம்ப முக்கியம். because when it is increased அப்படின்னா there will be increased in gap junction and there is increase in the contractions. அதனால நமக்கு வந்து contractions better ஆகி vessels எல்லாமே வந்து contract ஆகி அதுக்கப்புறம் bleeding கம்மியாகும். சோ இதுல கொஸ்டின் கேட்பாங்க, கனெக்சன் 43 45 49 பட் இட் இஸ் கனெக்சன் 43. கனெக்சன் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் a group of protein that forms a gap junction. 8 கனெக்சான்ஸ் வந்து ஒரு கனெக்சனா மாறும். நெக்ஸ்ட் மேம். இது வந்து சயின்ஸ் ஆஃப் பிளசண்டல் செப்பரேஷன். சோ எதெல்லாம் இப்ப பிளசண்டா டெலிவரி, இப்ப நம்ம பேபி டெலிவரி ஆனதும் பிளசண்டா வந்துருமா? வராது. சோ we have to wait for some time, right? சோ அப்ப வந்து என்னென்னலாம் பார்க்கணும், பிளசண்டா செப்பரேட் ஆயிடுச்சா என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தோம்னா, ஒன்னு வந்து லென்தனிங் ஆஃப் கார்டு, நான் ரிட்ராக்டிங் ஆஃப் தி கார்டுன்னு கேட்பாங்க. சோ இதுவுமே வந்து ஆப்ஷன்ஸ்ல கேட்பாங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் த சைன் ஆஃப் பிளசண்டல் செப்பரேஷன் அப்படின்னு கேட்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா லென்தனிங் ஆஃப் தி கார்ட், கஷிங் ஆஃப் த பிளட், சடனா ஒரு பிளட் வந்து கஷ் ஆகும், கொஞ்சமா பிளட் வந்து கஷ் ஆகும். சோ அப்ப வந்து பேஷண்ட்க்கு வந்து ஒரு கண்ட்ராக்டல் பெயின் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டஸ் வந்து டேர்மா இருக்கும் போது எங்க ஜிபிஸ்டர்னம் அது கீழே இருக்கும் இல்லையா? சோ இப்ப வந்து டெலிவரி ஆனதுமே வந்து யூட்ரன் ஃபண்டஸ் எங்க இருக்கும்? அட் த லெவல் ஆஃப் அம்பிளிகஸ் கிட்ட வந்துரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வெஜனல் ஃபுல்னஸ் இருக்கும். ஏன் வெஜனல் ஃபுல்னஸ் இருக்கு? பிளசண்டா யூட்ரஸ்ல இருக்கு, அது வெளியில வரும்போது வெஜனல் தானே வரும், அப்ப உங்களுக்கு வெஜனல் வந்து ஃபுல்னஸா இருக்கும். அண்ட்
அண்ட் இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த சைன் ஆஃப் பிளசென்டல் செப்பரேஷன் கேட்பாங்க. செகண்ட் வந்து விச் இஸ் சியூரஸ்ட் சைன் ஆஃப் பிளசென்டல் செப்பரேஷன் கேட்பாங்க. ஸோ வெஜினல் ஃபுல்னஸ் இருந்தா மட்டும்தான் அது ஷியூரஸ்ட் சைன், பிளசென்டா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப கம்மிங் டு ஆம்ஸ்டில் அப்படின்னா என்ன? இட்ஸ் an active management of third stage of labor. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதை பண்ணாலே 60% வந்து பிபிஹெச் வர்றதை குறைச்சிடலாம். ஓகேங்களா? சோ இதுல 3 காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து prophylactic oxytocin, அதாவது oxytocin 10 units IM or IV within 1 minute of birth, அதாவது after the delivery of anterior shoulder, அப்படி இல்லைன்னா within 1 minute of birth after ruling out the second twin. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டெலிவரி ஆனதுமே ஆல்ரெடி ப்ரீலோடடா சிரஞ்ச் வச்சிருப்போம் 10 யூனிட்ஸ், அது 2 ml சிரஞ்சு 10 யூனிட்ஸ், அது ஈச் ml has 5 யூனிட்ஸ். ஒரு ml 5 யூனிட்ஸ் இருக்கும். 2 mlனா 10 யூனிட்ஸ் ஐஎம்ஆ எடுத்து ஐஎம் போடுவோம். ஸோ ஆக்சிடோசின் 10 யூனிட்ஸ் ஐஎம் வித்தின் 1 minute of birth. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து டிலேட் கார்ட் கிளாம்பிங். டிலேட் கார்ட் கிளாம்பிங் அப்படின்னா ஸோ டெலிவரி ஆயிடுச்சு, பேபியும் டெலிவரி ஆயிடுச்சு, பிளசண்டாவும் வந்து பாத்தீங்க பேபி டெலிவரி ஆனது என்ன பண்ணுவோம், பேபியை ரிசசைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி பேபியை வந்து பீடியாட்ரிஷியன் கொடுப்போம். பட் தட் இஸ் நாட் த கேஸ் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடோசின் கொடுத்துடுறோம், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். ஒரு 1 to 3 minutes வந்து வெயிட் பண்ணணும். நோட் தட் டைம் 1 to 3 minutes வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த பல்சிட்டாலிட்டி வந்து குறையணும் இல்ல ஸ்டாப் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த பல்சிட்டாலிட்டி இருக்கும் போது எக்ஸ்ட்ரா 80 ml ஆஃப் பிளட் வந்து மதர் கிட்ட இருந்து ஃபீட்டஸ்க்கு போகும். ஸோ திஸ் எக்ஸ்ட்ரா 80 ml ஒரு 50 milligram ஆஃப் அயன் வந்து பேபிக்கு கிடைக்குது. அதனால நியோனேட்டல் அனீமியா வராது. ப்ரீடம்க்கு வந்து அவங்களுக்கு நார்மலாவே இந்த சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த இன்கேஸ் வந்து ஒரு இன்ட்ராவென்ட்ரிகுலர் ஹெமரேஜ் இருக்கு ப்ரீடம்க்கு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா 50 milligram ஆஃப் அயனோ இல்ல எக்ஸ்ட்ரா 80 ml ஆஃப் பிளட்டும் வந்து அதை கோப் அப் பண்ணிக்கும். ஸோ சில காம்ப்ளிகேஷன்ஸை வந்து இந்த டிலேட் கார்ட் கிளாம்பிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். So one is oxytocin, second is delayed cord clamping, and third is controlled cord traction. Controlled cord traction pair enna? That's Brandt-Andrews method. பிராண்ட் ஆண்ட்ரியூஸ் டெக்னிக் இப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபண்டஸ் மேல கைய வச்சுட்டு யூட்ரஸ் அந்த கார்டு வந்து லென்த்தன் ஆயிருக்கு இல்லையா, பிளசென்டல் சைன் செப்பரேஷன் இருக்கு இல்லையா, அந்த லென்த்தனோட கார்டை பொறுமையா பிடிச்சி இழுக்கணும். இப்படி ஃபண்டஸ் மேல கை வச்சு அதை கவுண்டர் ட்ராக்ஷன் பண்ணிட்டே பொறுமையா அந்த கார்டை வந்து ட்ராக்ஷன் கொடுக்கணும். தட் இஸ் கண்ட்ரோல் கார்ட் ட்ராக்ஷன். ஸோ இதுல ஒரு முக்கியமான கிளிஷ் என்னன்னா முன்னெல்லாம் வந்து யூட்ரைன் மசாஜ் தான் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆம்ஸ்டல்னு சொல்லிட்டு இருப்போம். பட் இட் இஸ் நாட் த கேஸ். இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா 3 தான். ஒன்னு ஆக்சிடோசின், இன்னொன்னு வந்து கண்ட்ரோல் கார்ட்ராக்ஷன், அடுத்தது வந்து டிலேட் கார்ட் கிளாம்பிங். யூட்ரைன் மசாஜ் வந்து இப்ப ப்ராப்பரா இந்த ஆம்ஸ்டல் ஃபாலோ பண்ணாலே பிபிஹெச் வந்து நமக்கு வராது. ஸோ இப்போ இஃப் யூ ஆர் ஆன்டிசிபேட்டிங் பிபிஹெச்னா தென் யூ ஷுட் ஸ்டார்ட் அ யூட்ரைன் மசாஜ். இட் இஸ் நாட் அ காம்போனன்ட் ஆஃப் ஆம்ஸ்டல். சரியா? இது கிளிஷ். இது கேட்பாங்க, which of the following is not a component of ஆம்ஸ்டல்னு கேட்பாங்க. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேம். ஓகே, கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ஸ் ஆன் ஏர்லி அண்ட் டிலேட் கார்ட் கிளாம்பிங். ஏர்லி கார்ட் கிளாம்பிங் யாருக்கு பண்ணலாம்? இப்ப பேபி அழவே இல்லை, ரொம்ப டோன் கம்மியா இருக்கு, ரொம்ப ஃபிளாபி ஆயிடுச்சு பேபி, இல்ல கேஸ்பிங் ஆகுது, அந்த மாதிரி பேபியை வந்து உடனே ரிசசைட் பண்ணோம்ல, அப்ப வந்து வி கேனாட் வெயிட் டில் த பல்சிட்டாலிட்டி ஸ்டாப்ஸ். அப்ப உடனே கட் பண்ணி பீடியாட்ரிஷியனுக்கு கொடுத்துருவோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து RH இன்கம்பேட்டபிலிட்டிக்கு ஏர்லி கார்ட் கிளாம்பிங் பண்ணணும். இதுலயும் வந்து ஒரு கிளிஷ் இருக்கு. இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப ஐசிடி நெகட்டிவ், அதாவது இன்டைரக்ட் கூம்ஸ் டெஸ்ட் நெகட்டிவ், இன்டைரக்ட் கூம்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ், ரெண்டு கிரைட்டீரியா இருக்கு இல்லையா? சோ ஐசிடி நெகட்டிவ் அப்படின்னா மதருக்கு இன்னும் ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகல, ஃபீட்டஸோட பிளட் குரூப்ல இருந்து மதருக்கு இன்னும் ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகல. அப்படி இருக்கும் போது நம்ம டிலேட் கார்ட் கிளாம்பிங் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மதரோட ஃபீட்டஸோட பிளட் வந்து மதருக்கு கலக்க வாய்ப்பு இருக்கு, அதனால ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிடும். சோ இந்த கேஸ் ஏர்லி கார்ட் கிளாம்பிங் ஷுட் பி டன். ஐசிடி பாசிட்டிவ் அப்படின்னா ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல போனாலும் உனக்கு ஆன்டிபாடி அப்படிதான் இருக்க போகுது. சோ அப்ப வந்து நீட் நாட். சோ இஃப் ஐசிடி இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் ஆர் ஃபார்ம்டு, அப்ப நோ நீட் ஃபார் ஏர்லி கிளாம்பிங், டிலேட் கார்ட் கிளாம்பிங்கே பண்ணிக்கலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 80 ml ஆஃப் பிளட் வந்து பேபிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 10 to 10 டிரான்ஸ்ஃபியூஷன் சிண்ட்ரோம், மெட்டர்னல் எமர்ஜென்சி, அதுக்கெல்லாம் வந்து ஏர்லி கார்ட் கிளாம்பிங் பண்ணிக்கலாம்.
மதரே வந்து அன்ஸ்டேபிளா இருக்காங்க, அப்ப பல்சிட்டாலிட்டி வெயிட் பண்ண மாட்டோம்ல, மதர் அதனை ஸ்டேபிள் பண்ண பார்ப்போம். ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்கலாம். அந்த RH இன்கம்பேட்டபிலிட்டி மட்டும் கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிலேட் கார்ட் கிளாம்பிங். டிலேட் கார்ட் கிளாம்பிங் வந்து பேபி ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்னா நம்ம வி கேன் வெயிட். தெர் இஸ் நோ கான்ட்ரா இஃப் தெர் இஸ் நோ கான்ட்ரா இண்டிகேஷன் யூ கேன் வெரி வெல் டூ டிலேட் கார்ட் கிளாம்பிங். இதுல ஒரு என்னன்னா, இந்த ஹெச்ஐவி பேஷண்ட்க்கு நம்ம வந்து ஏர்லி கார்ட் கிளாம்பிங் பண்ணிக்கணும்ல, ஏன் டிலேட் கார்ட் கிளாம்பிங் பண்ணலன்னா அப்படி கிடையாது. ஹெச்ஐவி பேஷண்ட் கண்டிப்பா பிரெக்னன்சில ஆன்டினேட்டல் விசிட்லாம் இருக்கும் போது ஏஆர்டிஸ்லாம் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வைரல் லோட் வந்து பெருசா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ ஹெச்ஐவி அண்டர் ஏஆர்டி பேஷண்ட் ஆன்டி ரீட்ரோவைரல் ட்ரக் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா யூ கேன் டூ டிலேட் கார்ட் கிளாம்பிங் as per ACOG and this is also asked question in INICET. When a HIV patient is taking ART medication, can delayed cord clamping allowed? Yes, we can do delayed cord clamping. Next. So coming to the proper definition of PPH. So PPH abdina 500 ml of blood loss after vaginal delivery and more than 1 liter of blood loss after cesarean section. This is the proper definition. But என்னன்னா ACOG ஒன்னு சொல்வாங்க, WHO ஒன்னு சொல்வாங்க. எப்பவுமே ரெண்டு பேரும் ஒத்து போக மாட்டாங்க. ஆனா ACOG definition படி more than 1 liter after any type of delivery அப்படின்னாலோ இல்ல WHO பொறுத்த வரைக்கும் more than 1 liter after any type of deliveryனாலோ that is considered as severe PPH. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி சரி இது ஹிஸ்டரியில எப்படி கேட்கலாம் இல்ல ஹிஸ்டரியில எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் பிரெக்னன்சிலயோ இல்ல இப்ப பிரெக்னன்சிலயோ எக்ஸசிவ் ப்ளீடிங் ஆஃப்டர் டெலிவரி தட் ரெக்வயர்ஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனாலும் அது பிபிஹெச்க்கு வந்து அக்கௌண்டபிள் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஹைப்போவலிமியா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்தாலும் தட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் டெஃபினிஷன் ஆஃப் பிபிஹெச் தான். ஸோ ஃபாலோயிங் டெலிவரி பேஷண்ட் பெருசா பிளட் லாஸ் இருக்காது. ஆனா பிளட் டெலிவரிக்கு அப்புறமா திடீர்னு பேஷண்ட்டுக்கு வந்து 30 பீட்ஸ் அதிகமாகும் இல்ல 30 சிஸ்டாலிக் பிளட் பிரஷர் வந்து கம்மியாகும், அந்த மாதிரி இருக்கு, சைன்ஸ் ஆஃப் ஹைப்போலிமியா இருக்குனாலும் that is also an accountable for PPH. Next வந்து it is not only the amount of blood loss I'm telling you, even the small blood loss also சில patients வந்து they can't tolerate. அதனால the signs and symptoms of hypovolemia also can be taken into an account of PPH. அதே மாதிரி நம்ம during every admission we are taking CBC for the patient and after every delivery we are taking CBC for the patient. அப்ப அதோட ரெண்டு டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஹெமட்டோக்ரிட் டிஃபரன்ஸ் வந்து more than 10% இருந்தாலும் that is also taken into an account of PPH. So as per blood loss வந்து 500 ml 1 liter, by hematocrit na more than 10%. Next. Hi ma'am, ஒரு 1 செகண்ட் நான் இந்த இவங்க கிட்ட ஒரு சின்ன क्वेश्चन மட்டும் கேட்டுக்கிறேன். ஹாய் டாக்டர், உங்களுக்கு கிளாஸோட ஸ்பீட் ஓகேவா இல்ல do we have to slow down or இதே பேஸ் கண்டினியூ பண்ணிக்கலாமா? கொஞ்சம் chat boxல சொன்னீங்கன்னா so that I can ask ma'am to do that. அது மட்டும் சொல்றீங்களா? ஃபாஸ்டா போறேன் அப்படினா you can very well tell that. Yeah because எனக்கு கொஞ்சம் மெசேஜ் மட்டும் பண்ணீங்கன்னா yeah we can continue. So because நாங்க இது உங்களுக்கு தான் எடுக்கிறோம், so if it's too fast or slow we can modify according to that. Okay, out of all the responses we got, maximum வந்து speed okay தான் சொல்லிருக்காங்க. So maybe little bit வேணா கொஞ்சம் slow பண்ணிக்கோங்க, ரொம்ப slow பண்ண வேண்டாம் மேம். Right. Okay, ரொம்ப வேண்டாம் மேம், but okay, you can go like this. Right, okay. Thank you. Next slide போயிடலாம். So coming to types, PPHல primary and secondary PPH இருக்கு. Primary அப்படின்னா within 24 of delivery, within 24 hours of delivery, if the patient is having PPH, if the patient is having more blood loss, that is primary PPH. Secondary PPH அப்படின்னா more than 24 hours to 12 weeks after delivery. See, the point to be remember here is யூஸ்வலா போஸ்ட்மார்ட்டம் எவ்வளவு வீக்ஸ் 6 வீக்ஸ் தானே. அப்ப ஆப்ஷன்ல வந்து கேட்பாங்க செகண்டரி பிபிஹெச் அப்படின்னா, இது MRB கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 6 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்ட்மார்ட்டம்னா 6 வீக்ஸ் நம்ம டிக் பண்ணிடுவோம், பட் நாட் தட். ஜிஎஸ்டி ஹைப்பர் டென்ஷன் பொறுத்தவரை பிஹெச் இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி பிஹெச்சும் இந்த செகண்டரி பிபிஹெச்சும் வந்து 12 வீக்ஸ் தான். இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. செகண்டரி பிபிஹெச் அப்படின்னா more than 24 hours of delivery to 12 weeks after delivery தான். அதே மாதிரிதான் ஜிஎஸ்டியும், அதாவது ஆஃப்டர் 20 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சில பிபி வரும், அதே மாதிரி 12 வீக்ஸ் போஸ்ட்மார்ட்டம்ல நார்மலைஸ் ஆகும். தட் இஸ் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன். ஓகே, வீக்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் 12 வீக்ஸ் நாட் 6 வீக்ஸ். அண்ட் இட் இஸ் 2 years பேக் வந்து இந்த நீட் பிஜில கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து காசஸ் ஆஃப் பிபிஹெச். காசஸ்ல பாத்தீங்கன்னா 4 T's. ஒன்னு வந்து டோன்,
when the tone of the uterus is very flabby, அது நான் சொன்னேன் இல்லையா cricket ball consistency இருக்கணும். If it is more flabby tone, அதுதான் atonic PPH ன்னு சொல்லுவோம். It is the most common cause of primary PPH. Around 80% வந்து atonic PPH தான் வந்து most common. Next வந்து tissue வந்து it is the most common cause of secondary PPH and it is also most repeatedly asked question. இது இனிசெட்லயே வந்து 3 years பேக் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் செகண்டரி பிபிஹெச் வந்து இட்ஸ் டிஷ்யூ பேஸ்டு தான். இது இப்படி டைரக்டாவும் கேட்கலாம் கொஸ்டின். அப்படி இல்லைன்னா பேஷண்ட் வந்து உள்ள வந்து ரீடைன் பிட்ஸ் இருக்கு, அப்ப நீங்க இது என்ன பிபிஹெச்னு வந்து லைக் வாட் யூ ஆன்டிசிபேட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா சும்மாவே பிளெயினா வந்து patient is having secondary PPH, what are the things you will suspect அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சோ உள்ள வந்து ஒரு ரீடைன் பிட்ஸ் இருக்கலாம், நான் பின்னாடி வரேன் என்னென்ன காஸ்ன்னு சொல்லிட்டு. பட் ரீடைன் பிட்ஸ் இருக்கு, இல்ல ரீடைன் பிளசண்டா, இல்ல ரீடைன் ப்ராடக்ட் ஆஃப் கன்செப்ஷன், அதெல்லாம் டிஷ்யூ கிளாசிஃபை வரும். இட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் செகண்டரி பிபிஹெச். நெக்ஸ்ட் வந்து ட்ராமா, either cervical tear இல்ல vaginal tear, either hematoma, that is all comes under trauma. Next வந்து thrombus, inherent patient வந்து coagulopathy இருக்கு அப்படின்னா that might be the cause of PPH, but that is least common, but that has to be taken into an account. So 4T, one is tone, tissue, trauma, thrombus. Tone வந்து primary PPH, second வந்து tissue, secondary PPH. Next one. So PPH definition முடிஞ்சிருச்சு, டைப்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஒண்ணு வருமே, இது மிஸ் ஆகுது. ஓகே சரி, இது ஸ்லைடு நான் ஷேர் பண்ணட்டுமா மேம்? அதுக்கப்புறமா நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிக்கலாமா? எஸ் டாக்டர், லாஸ்டா கொடுத்துக்கலாம். லாஸ்டா கொடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா நான் போட்டேன் அது சேவ் ஆகல போல. ஸோ மேனேஜ்மெண்ட் சீக்வன்ஸ் வந்துடலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் சீக்வன்ஸ் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, சி we all know the management when we also have did this management, ஓகேங்களா? ஆனா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து திடீர்னு டெலிவரி ஆகுறாங்க, பிபிஹெச் அடிக்குது, வாட் இஸ் யர் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு உடனே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஆக்சிடோசன் போடுவோம், இல்ல வந்து ஐவி ஃப்ளூயிட் போடுவோம், இல்ல ஐவி லைன் போடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம டிக் பண்ணுவோம். பட் தட் இஸ் நாட் த கேஸ். ஃபர்ஸ்ட் கால் ஃபார் ஹெல்ப் தான். நீங்க சிங்கிள் ஹேண்டடா பிபிஹெச் எப்பவுமே மேனேஜ் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து கால் ஃபார் ஹெல்ப். செகண்ட், இதுதான் ஆப்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் ஃபார் ஹெல்ப் தான். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து அந்த சீக்வன்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸா வச்சுக்கோங்க. சோ when the patient, உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, if PPH ஆயிடுச்சு, what would be your next step of management ன்னு கேக்குறாங்கன்னா, first you have to call for help. செகண்ட் வந்து you have to insert 2 IV cannula. IV cannula gauge வந்து 16 or 18 gauge, அதாவது கிரே கலர் இல்லைன்னா கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம். அந்த ஐவி கேன்ல போடும் போதே we have to draw the blood. எதுக்காக டிரா பண்ணுவோம்னா சிபிசி பாக்குறதுக்கு, இன்னொன்னு வந்து ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், ஏதாவது கோஆகுலேஷன் டெபிசிட் ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு, அதுக்கப்புறம் கிராஸ் மேட்சிங், பிளட் குரூப்பிங், டைப்பிங், கிராஸ் மேட்சிங்க்கு எடுத்து அனுப்புவோம். நெக்ஸ்ட் வந்து you have to start crystalloid. கிறிஸ்டலாய்டு அப்படின்னா என்ன, ஒண்ணு வந்து ஆர்எல் இல்ல என்எஸ் யூஸ் பண்ணுவோம், நாட் டெக்ஸ்ட்ரோஸ். இதுவுமே வந்து இனிசெட்ல கேட்டிருக்காங்க. which of the, இப்ப பேஷண்ட் வந்து பிபிஹெச் ஆயிடுச்சு, which of the following crystalloids are not to be used அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுல வந்து டிஎன்எஸ், டெக்ஸ்ட்ரோஸ் கண்டெய்னிங் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ண கூடாது. பிளெயின் ஆர்எல், பிளெயின் என்எஸ் we can start. ஓகேவா? why dextrose you should not put அப்படின்னா, it leads to water intoxication. அதனால பேஷண்ட் டக்குன்னு பல்மனரி எடிமா போயிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏபிசி ஸ்டெபிலேஷன், அதாவது ஏர்வே, பிரீத்திங், சர்க்குலேஷன். பேஷண்ட் வந்து ஆக்சிஜன் வைக்கிறது, ஐவி ஃப்ளூயிட்ஸை வந்து ரஷ் பண்றது, சர்க்குலேஷன், இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணிடணும். ஆஸ் மற்ற ட்ராமா பேஷண்ட் எப்படி ஸ்டெபிலைஸ் பண்றோமோ அதே ஏபிசி ஸ்டெபிலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து பிளாடர் கேத்தீட்ரைசேஷன். பிளாடர் கேத்தீட்ரைசேஷன் 2 வேஸ்ல இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து பேஷண்டோட அவுட்புட்டை நோட் பண்றதுக்கு, ஏன்னா ரொம்ப ப்ளீட் ஆகி பேஷண்ட்டுக்கு வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி போயிடும், ஹைப்போவோலிமிக் ஷாக் போயிடுச்சு அப்படின்னா அவுட்புட் குறைஞ்சிரும். அதனால ஒன்னு வந்து அவுட்புட்டை மானிட்டர் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து கெத்திட்டர் போடும் போது நம்ம ஏதாவது டியர், அந்த 3வது டி பார்த்தோம்ல ட்ராமா, அந்த டியர் ஏதாவது இருக்கா, அந்த பேராயூரத்ரல் டியர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்துடலாம். பிளாடர் கெத்திட்ரைஸ் பண்ணோம்னா உள்ள ஏதாவது டியர் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு பிளட் ஸ்டெயின் யூரின்லாம் வரலாம். சோ அதை பார்க்கறதுக்கும் பிளாடர் கெத்திட்ரைசேஷன் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து you have to start a uterine massage. See, uterine massage வந்து ஆம்ஸ்டல்ல வரல, பட் when you anticipate PPH you can very well start the uterine massage. So அது வந்து no hard and fast rule. இப்படி இருந்தாதான் யூட்ரைன் மசாஜ்னு இல்லை. நீங்க இதை ஆன்டிசிபேட் பண்ணும்போது நீங்க ஹெல்ப் கால் பண்ணிட்டு அடுத்தடுத்து கூட சிஸ்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஐவி லைன் போட சொல்லிட்டு நீங்க you have to start massaging the uterus.
ஃபர்ஸ்ட் வந்து ஏட்டோனிக் பிபிஹெச் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்க யூட்ரைன் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, யூட்ரைன் மசாஜ் பண்றீங்க, ரொம்ப கண்ட்ராக்டடா இருக்கு, நல்ல கிரிக்கெட் பால் கன்சிஸ்டன்சில ரொம்ப ஹார்டா ஃபர்மா இருக்கு அப்படின்னா, அப்ப இது வந்து கண்டிப்பா ஏட்டோனிக்கா இருக்காது. அப்ப யூ ஹேவ் டு ரூல் அவுட் சம் அதர் ட்ரோமாவா இல்ல த்ராம்பஸா இல்ல டிஷ்யூவான்றத பார்க்கணும். இல்ல ஃபிளாபியா இருக்கு இல்ல இன்டர்மிட்டன்டா ரிலாக்ஸிங்கா இருக்கு அப்படின்னா, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள ஏதாவது பிட்ஸ் இருக்கா, ஏதாவது ஒரு மெம்ப்ரேனோ இல்ல வந்து ஏதாவது பிளசன்டல் பிட் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதை பார்த்து அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யூட்ரஸ் தானாவே கண்ட்ராக்ட் ஆயிக்கும். நெக்ஸ்ட் 3 key steps to be done simultaneously. ஒன்னு வந்து you have to do a uterine massage. ஒரு பக்கம் வந்து ஃபண்டஸ்ல கை வச்சுட்டு இன்னொரு பக்கம் பிவில ஏதாவது பிளசன்டல் பிட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நம்ம அதை எடுத்துட்டே இருப்போம். செகண்ட் வந்து ட்ரெனக்சமிக் ஆசிட் போடுவோம். ட்ரெனக்சமிக் ஆசிட் வந்து ரீசன்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண 3 hours ஆஃப் பிபிஹெச்ல நம்ம இந்த ட்ரெனக்சமிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா மார்பிடிட்டி ரொம்ப குறையுதாமா. ஸோ இன்ஜெக்ஷன் ட்ரெனக்சமிக் ஆசிட் 1 gram in 100 ml of NS, அதாவது அரௌண்ட் 20 minutes அது ரஷ் பண்ண விடணும். அதை போட்டும் ப்ளீடிங் பர்சிஸ்ட் ஆகுதுன்னா 30 minutes கழிச்சு திருப்பியும் வந்து டோஸை ரிப்பீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்ஜெக்ஷன் ட்ரெனக்சமிக் ஆசிட் 1 gram in 100 ml of NS ஓவர் 20 minutes போடணும். இதுவும் வந்து நீட்ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்கும் போது இதெல்லாம் இருந்தது. அதாவது இன்ஜெக்ஷன் ட்ரெனக்சமிக் ஆசிடா இல்ல யூட்ரைன் ஆர்டரி லைகேஷனா இல்ல காண்டம் டாம்போனேடா இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 ஸ்டெப்புமே நம்ம மறக்க கூடாது. ஒன்னு யூட்ரைன் மசாஜ், கன்கரண்ட்லி ட்ரெனக்சமிக் ஆசிட் அண்ட் அது ஸ்டார்ட் புட்டிங் யூட்ரோடானிக் ட்ரக்ஸ். யூட்ரோடானிக் ட்ரக்ஸ் அப்படின்னா which are the drugs that helps in uterine contraction. Next. So first uterotonic drug வந்து oxytocin, that is universal, which is approved by WHO. Dose வந்து 20 units, first வந்து 20 unitsல start பண்ணுங்க. 20 units international units in 100 ml of NS at 60 drops of per minute. இந்த drops எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும், பட் அந்த கொஸ்டின் கேட்கும் போது நமக்கு அந்த டிராப்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். 60யா 80யான்னு கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ 20 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் அட் 60 drops per minute. அகைன் இது வந்து ஆர்எல்ல என்எஸ்ல தான் போடணும், டெக்ஸ்ட்ரோஸ்ல போடக்கூடாது. பிகாஸ் ஆஃப் வாட்டர் இன்டாக்சிகேஷன் பேஷண்ட் மைட் கோ ஃபார் பல்மனரி எடிமா. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன? இட் இன்க்ரீசஸ் இன்ட்ராசெல்லர் கால்சியம். இன்ட்ராசெல்லர் கால்சியம் உள்ள வந்தா என்ன ஆகும்? ஸ்மூத் மசில்ஸ் எல்லாமே எல்லாம் வந்து கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஸ்மூத் மசில்ஸ் எல்லாமே கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து இட் இன்க்ரீசஸ் பிஜிஎஃப் டு ஆல்ஃபா, நேச்சுரல் பிஜிஎஃப் டு ஆல்ஃபாவை ரிலீஸ் பண்ணும் டெசிடுவால இருந்து. தட் அகெயின் வந்து இன்க்ரீசஸ் த கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்மூத் மசில். ஸோ 2 ஆக்ஷன் இருக்கு. இப்போ வந்து ஆக்சிடோசின் இல்லாம கார்பட்டோசின் ஒரு மாலிகுல் வந்திருக்கு. இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சிடோசின் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் டெம்பரேச்சர் வந்து லெபைல், அது ஸோ ஆல்வேஸ் இட் ஷுட் பி கெப்ட் இன்சைட் த ரெஃப்ரிஜரேட்டர். ஆக்சிடோசின். கார்பட்டோசின் வந்து இட் கேன் பி கெப்ட் அவுட் சைட் ஆல்சோ. இது வந்து டெம்பரேச்சர் ஸ்டேபிள், தெர்மலி இட் இஸ் ஸ்டேபிள். கார்பட்டோசின் அது நியூ மாலிகுல் அண்ட் லாஸ்ட் இயர் இனிசெட்ல கேட்டிருந்தாங்க. கார்பட்டோசின் வந்து இட் கேன் பி யூஸ்ட் இன் ஆம்ஸ்டில், நாட் ஃபார் பிபிஎஸ் ட்ரீட்மெண்ட். இன்னொன்று வந்து இப்போ ஆக்சிடோசின் கொடுக்கணுமா கார்பட்டோசின் கொடுக்கணுமான்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஒரு பேஷண்ட்க்கு வந்து பிபிஹெச்னு ஆன்டிசிபேட் பண்றீங்க, ஒரு மல்டி கிராவிடா இல்ல ஒரு வந்து ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க, ஒரு மல்டி கிராவிடா ஒரு ஜிஎஸ்டி பேஷண்ட் இருக்காங்க, இவங்களுக்குலாம் ட்வின்ஸ், இவங்களுக்குலாம் பிபிஹெச் வரும் அப்படின்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்றோம் அப்படின்னா அப்போ ஆக்சிடோசினுக்கு பதிலா கார்பட்டோசின் ஐஎம்ஆ கொடுக்கலாம். But not it is used for PPH treatment. இதை நோட் பண்ணிக்கோங்க. Carbotocin it is not used for PPH treatment, can be used as an adjunct to oxytocin in Amstel. ஓகேவா? அண்ட் இது வந்து இப்ப வந்து காஸ்ட்லி, நம்ம கவர்மெண்ட்ல சப்ளை கிடையாது. ஆனா ஏசிஓஜி வந்து இப்ப கார்பட்டோசின் தான் நிறைய சொல்றாங்க. இது யூஸ் பண்ணா 80% வந்து கண்ட்ராக்ஷன் வந்து நல்லா இருக்கு, பிபிஹெச் நல்லாவே குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் பிபிஹெச் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெத்தைல் எர்கோமெட்ரின். இது 0.2 mg IM கேன் பி ரிப்பீட்டட் இன் 2 to 4 hours. 0.2 mg IM தான். இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா டெட்டானிக் கண்ட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரஸ் பட் கேன் லீட் டு ரீடைன் பிளசண்டா. டெட்டானிக் கண்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு கண்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகுமா, அதுக்கு ஒரு அப்லாக் ஃபேஸ் இருக்கும், டவுன்லாக் ஃபேஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் இந்த எர்கோமெட்ரின் என்ன பண்ணும் அப்படின்னா டெட்டானிக்கா கண்ட்ராக்ட் பண்ணும், ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் யூட்ரஸ் மட்டும் நல்லா கண்ட்ராக்ட் பண்ணும். அதனால என்ன ஆகலாம் அப்படின்னா இதோட சைடு எஃபெக்ட் என்ன ஆகலாம் அப்படின்னா இட் கேன் லீட் டு ரீடைன் பிளசண்டா. அதனால எப்பவுமே இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரக்.
ஸோ இது வந்து இந்த மெத்தல் எர்கோமெட்ரின் அப்படின்றது இட் காசஸ் டெட்டானிக் கன்ட்ராக்ஷன். அப்ப ஒரு ரீடைன் பிளசண்டா இருக்க பேஷண்ட்க்கு நான் வந்து மெத்தல் எர்கோமெட்ரின் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஷுட் நாட் யூஸ். சரிங்களா? இட் வில் வர்சன் த ரீடைன் பிளசண்டா. அப்ப அப்ப இதுவும் கேட்கலாம், ஒரு பேஷண்ட் ரீடைன் பிளசண்டா ஆயிடுச்சு, நீங்க விச் ஆஃப் த யூட்ரோடானிக்ஸ் யூ கேன் கிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் எர்கோமெட்ரின், நாட் மெத்தல் எர்கோமெட்ரின். ஓகேவா? கான்ட்ரா இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்வின், ஜிஎஸ்டி ப்ரீ எக்லாம்சியா ஹெல்ப் சிண்ட்ரோம். ஏன்னா இட் வில் இன்க்ரீஸ் த பிபி. ஜிஎஸ்டியா இருக்கவங்க எல்லாம் வந்து சிவியர் ஜிஎஸ்டியா போயிடுவாங்க மெத்தல் எர்கோமெட்ரின் போட்டாங்கன்னா. ப்ரீ எக்லாம்சியா பேஷண்ட்க்கு போட்டீங்கன்னா ஃபிட் அடிச்சிருவாங்க. we have seen many cases of pre-eclampsia given methyl ergometrin turned into eclampsia. So never give methyl ergometrin. Then again heart disease, peripheral vascular disease, இது கொடுக்க கூடாது. ஏன் இந்த ஹெச்ஐவி பேஷண்ட் வித் புரோட்டியஸ் இன்ஹிபிட்டர் அப்படின்னா இட் இஸ் அ ரிலேட்டிவ் கான்ட்ரா இண்டிகேஷன் தான். ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் இருக்காங்க, இந்த புரோட்டியஸ் இன்ஹிபிட்டர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இந்த கிளாஸ் ஆஃப் ட்ரக் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது ரிலேட்டிவ் இன்ஹிபிஷன் தான். ஏன்னா என்சைமா வந்து ரெண்டுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன் நடக்கும், அதனால இது ரிலேட்டிவ் கான்ட்ரா இண்டிகேஷன் தான். நெக்ஸ்ட் சார், RH நெகட்டிவ் பிரெக்னன்சி ஏன் கொடுக்க கூடாது? அகைன் வந்து இது டெட்டானிக் கான்ட்ராக்ஷன் காஸ் பண்ணல. ஒவ்வொரு கன்ட்ராக்ஷன் அப்போயும் நிறைய பிளட் வந்து மெட்டர்னல் சர்க்குலேஷனுக்கு போகும், ஃபீட்டல் பிளட். அதனால வந்து இது கொடுக்க கூடாது. நெக்ஸ்ட் மேம், மீசோப்ரோஸ்டால் வந்து PGE1 ட்ரக் டேப்லெட் ஃபார்ம். இது வந்து டேப்லெட்டா அவைலபிளா இருக்கும். அகைன் நான் சொல்றது வந்து WHO ஒரு டோஸ் சொல்லுவாங்க, ACOG ஒரு டோஸ் சொல்லுவாங்க. WHO 800 மைக்ரோகிராம் சப்லிங்குவலா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, ரேதர் ஓரலி. தென் ACOG வந்து 600 to 1000 மைக்ரோகிராம் ஓரலா கொடுக்கலாம். எப்பவுமே வந்து இந்த மீசோப்ரோஸ்டால் சப்லிங்குவலா கொடுக்கலாம், ஓரலா கொடுக்கலாம், பெர் ரெக்டலா கொடுக்கலாம். ஆனா பிபிஹெச் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெர் வெஜனலா கொடுக்க மாட்டோம். ஒய் அப்படின்னா ஆல்ரெடி பேஷண்ட் இஸ் கெட்டிங் ப்ளீடிங் இல்ல, இப்ப நம்ம பிவியா வச்சோம் அப்படின்னாலும் நிக்காதுல, இட் வில் வாஷ் இட் அவுட்ல. சோ இட் ஷுட் நெவர் கிவன் பெர் வெஜனலி. கேன் கிவ் இட் அண்ட் இட் கேன் கிவ் டு த ஆஸ்துமாட்டிக் பேஷண்ட். டோஸ் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an apt dose for PPH அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 ஆப்ஷனுமே WHO ACOG சொல்றதுலதான் வருது. பட் இந்த 3 ஆப்ஷன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 600 தான் ப்ரையாரிட்டி, தென் 800 மைக்ஸ், தென் 1000 மைக்ஸ். ஓகேவா? பட் சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா பேஷண்ட்க்கு வந்து மீசோ வச்சதுமே பேஷண்ட் வில் ஹேவ் ஃபீவர், ஹைப்போதர்மியா வரும். சில பேஷண்ட்க்கு ஹைப்போதர்மியாவும் ஷிவரிங்கும் வரலாம், அண்ட் நாசியா அண்ட் வாமிட்டிங். கான்ட்ராண்டிகேஷன் வந்து ஸ்கார்ட் யூட்ரஸ். நெவர் கிவ் மீசோப்ரோஸ்டால் ஃபார் த ஸ்கார்ட் யூட்ரஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரீவியஸ் LSCS பேஷண்ட் இருக்கு, நீங்க விபேக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதுவும் இந்த மாதிரி கேஸ் நிறையவும் கொடுக்கலாம். பேஷண்ட் வந்து ட்ரைங் விபேக், செகண்ட் பிரெக்னன்சி, பேஷண்ட் ட்ரைங் ஃபார் விபேக், ஆஃப்டர் டெலிவரி பேஷண்ட் ஹேவிங் PPH, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் LSCS இல்ல ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ராட்டமி இல்ல ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் ஃபைப்ராய்டு எக்ஸிஷன் அதெல்லாம் வந்து ஸ்கார்ட் யூட்ரஸ் நடக்கும் இல்லையா, அப்ப அதெல்லாம் வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் தான். ஸோ இட் இஸ் அன் ஆட் ஆன் ட்ரக் பட் நாட் த மெயின் ட்ரக். இதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து இதுவுமே கேட்கலாம், எந்த ட்ரக் வந்து யூட்ரோ மெயின் ட்ரக் கிடையாது, இல்ல எதெல்லாம் வந்து அட்ஜங்க்டா தான் யூஸ் பண்றோம், இட்ஸ் நாட் அ மெயின் ட்ரக் அப்படின்னா இட்ஸ் மீசோப்ரோஸ்டால் தான். இட் இஸ் நாட் ஒன்லி த பிரைமரி ட்ரக், இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆட் ஆன் ட்ரக் தான். நெக்ஸ்ட் கம்மிங் கார்போப்ராஸ்ட் ஆர் டைனோப்ராஸ்ட் ஆர் ஹெமபேட், அதாவது PGF2 ஆல்பா. டோஸ் வந்து இந்த டோஸ் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க, யூனிசெட்லயும் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் நீட்லயும் கேட்டிருக்காங்க. 250 மைக்ஸ் தான் வந்து டோஸ். ஆக்சுவலா ஒரு ஆம்பியூல்ல 250 மைக்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி 15 to 90 மினிட்ஸ் நீங்க ரிப்பீட் பண்ணலாம். மேக்ஸிமம் 8 டோசஸ். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 2 மில்லிகிராம் வருது. ஒரு டோஸ் 250 மைக்ஸ், ஸோ 8 டோஸ் கொடுக்கலாம். அப்ப மேக்ஸிமம் டோஸ் வந்து 2 மில்லிகிராம். அப்ப வாட் கேன் பி த மேக்ஸிமம் டோஸ் ஆஃப் கார்போப்ராஸ் கிவன் அப்படின்னா இட் இஸ் 2 மில்லிகிராம், 8 டோசஸ் கொடுக்கலாம். கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன அப்படின்னா இது வந்து அல்வியோலர் பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணும், அதனால ஆஸ்துமா கொடுக்க கூடாது. அகைன் பல்மரி ஹைப்பர் டென்ஷன் கொடுக்க கூடாது பிகாஸ் ஆஃப் ஸ்மூத் மசில் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ட் GHTN பேஷண்ட்க்கு கொடுக்க கூடாது. சஸ்பெக்டட் அம்னியோட்டிக் எம்போலிசம் பேஷண்ட்க்கு கொடுக்க கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து இன்னும் கண்டிஷனா வர்சன் ஆக்கிடும். ஸோ இந்த டோஸ் ரொம்ப முக்கியம். 250 மைக்ஸ், 8 டோசஸ், 2 மில்லிகிராம். சோ இதுல ஒரு சின்ன கிளாஷ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். டைனோப்ராஸ்ட் அப்படின்னா தான் கார்போப்ராஸ்ட். டைனோப்ராஸ்டோன் அப்படின்னா இட் இஸ் a PGE2 ஜெல். டைனோப்ராஸ்ட் அப்படின்னா PGF2 ஆல்பா. டைனோப்ராஸ்டோன் அப்படின்னா இட்ஸ் a PGE2 ஜெல். இட் இஸ் யூஸ்டு ஃபார் இண்டக்ஷன் ஆஃப் லேபர். இந்த நேம் வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம்.
இன்செட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் டைனோப்ராஸ்ட் இஸ் கார்போப்ராஸ்ட். when it is one ஆட் ஆச்சு அப்படின்னா that is used for induction of labor. next sir. ஓகே. சோ இந்த யூட்ரோடானிக்ஸும் கொடுத்துட்டோம். பேஷண்ட்க்கு எல்லாம் ஏபிசி மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு யூட்ரோடானிக்கும் கொடுத்துட்டோம். இஃப் த ப்ளீடிங் ஸ்டில் பர்சிஸ்ட் இன் 30 minutes, ஒன்னு 30 minutesலயோ இல்ல பேஷண்ட் இன்னும் வேர்சன் ஆகுறாங்க, ஹீமோடைனமிக்கா பேஷண்ட் ரொம்ப வேர்சன் ஆகுறாங்க அப்படின்னா டக்குன்னு அடுத்த மெஷருக்கு போயிடணும். சோ வேற என்ன மெஷர்லாம் போகலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து டெலிவரி எங்க நடக்குதுன்றத பொறுத்து. கேஸ் சினாரியோ கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல. ஐ ஃபர்காட் நீட்டா இன்சிட்டான பேஷண்ட். நீங்க வந்து ஒரு ரெஃபரல் சென்டர்ல இருக்கீங்க, அதாவது ஒரு பிஹெச்சிலயோ இல்ல ஹெட் குவார்டர்ஸ்லயோ இருக்கீங்க. பேஷண்ட்க்கு பிபிஹெச் இருக்கு, நீங்க யூட்ரோடானிக் கொடுத்தீங்க, யூ கேன் நாட் மேனேஜ் தி பிபிஹெச் அப்படின்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிறது தான் முக்கியம். டெம்பரவரி மெஷர் டில் ரெஃபரிங் டு த டெர்ஷரி சென்டர். அப்ப கண்டிப்பா ஒரு அட்டெண்டர் வந்து கண்டிப்பா கூட போகணும். யூட்ரன் மசாஜ் வந்து நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் அயோட்டிக் கம்ப்ரெஷன். எக்ஸ்டர்னல் அயோட்டிக் கம்ப்ரெஷன் சார் நெக்ஸ்ட் பிக்சர் இருக்கும் சார். இதுக்கும் நெக்ஸ்ட் பிக்சர். இதுதான் வந்து இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்க இமேஜ் வந்து இட்ஸ் பைமேனுவல் யூட்ரைன் கம்ப்ரெஷன். ஓகேங்களா? இது என்னன்னா, ஒரு ஹேண்ட் வந்து ஃபண்டஸ்ல வச்சிருக்காங்கல்ல, அவங்க ஆன்டிவர்ட் பண்றாங்க. இன்னொரு ஹேண்ட் வந்து ஃபிஸ்ட் மாதிரி வச்சுட்டு கரெக்டா வந்து ஆன்டீரியர் ஃபார்னிக்ஸ்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதோட ரேஷனல் என்ன? ஏன் ஆன்டீரியர் ஃபார்னிக்ஸ்ல ப்ரெஷர் கொடுக்கணும், ஆன்டிவர்ட் பண்றோம் அப்படின்னா கரெக்டா அந்த ஆன்டீரியர் ஃபார்னிக்ஸ்ல தான் நமக்கு அந்த யூட்ரைன் ஆர்டரி வந்து அசெண்ட் ஆகும் இல்லையா, சாரி டிசெண்ட் ஆகும். அங்கதான் அனஸ்டமோட்டிக் பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்கும் போது ஆன்டிவர்ட் பண்ணும் போது அங்க வந்து கிங்க் ஆகும், யூட்ரைன் ஆர்டரி கிங்க் ஆகும். ஐ டெல் திஸ் இஸ் நாட் த டெஃபினட் ஸ்டெப், பட் இட் கேன் பி யூஸ்டு. ஒரு ரெஃபரல் சென்டர் போற வரைக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பல்ஸ் ப்ரெஷரை குறைக்கும், யூட்ரைன் ஆர்டரி பல்ஸ் ப்ரெஷரை குறைக்கும். அதனால ப்ளீடிங்கோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறையும். இதுதான் வந்து bimanual uterine compression. Next வந்து பாத்தீங்கன்னா, you can also ask the assistant to do an aortic compression, external aortic compression. Just left to the umbilicus வந்து you have to give a deep firm pressure. Patient வந்து ஒல்லியா இருந்தாங்கன்னா இது okay. If the patient is obese na, there is no point of doing it. ஓகேவா? சோ நல்லா எக்ஸ்டர்னல் அயோட்டிக் கம்ப்ரெஷன் ஒரு கையில கொடுத்துட்டு ஒரு கையில வந்து ஃபெமரல் ஆர்டரி பல்சேஷனும் பார்க்கணும். நீங்க கொடுக்குற ப்ரெஷர் வந்து ரொம்ப கரெக்டா இருக்குன்னா you cannot or you can feebly feel the pulse rate of femoral artery. ஓகேவா? நெக்ஸ்ட் சார் இதுக்கு முன்ன ஸ்லைட். சோ ஃபர்ஸ்ட் வந்து பைமேனுவல் கம்ப்ரெஷன் ஆஃப் யூட்ரஸ், நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அயோட்டிக் கம்ப்ரெஷன், நெக்ஸ்ட் வந்து என்ஏஎஸ்ஜி கவர்மெண்ட். என்ஏஎஸ்ஜி கவர்மெண்ட் ஒரு 2-3 தடவை ஒரு 10 years முன்னாடி கேட்டிருக்காங்க என்ஏஎஸ்ஜி கவர்மெண்ட்லாம். அதுல வந்து so what is the rationale of using NASG garment? Next slide sir. இதான் வந்து என்ஏஎஸ்ஜி கார்மெண்ட். நீங்க ஐம் ஷூர் பிஹெச்ல பிளாக்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா என்ஏஎஸ்ஜி கார்மெண்ட் இருக்கும், நிறைய பேர் யூஸும் பண்ணிருப்பீங்க. சோ என்ன ரேஷனல் அப்படின்னா, கீழே இருந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். லோயர் லெம்ல இருந்து ஃபர்ஸ்ட் லோயர் லெம்ல அப்ளை பண்ணுங்க, லெக்ல அப்ளை பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் தைல அப்ளை பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் பெல்விஸ், நெக்ஸ்ட் அப்டமன், டில் செஸ்ட் வரைக்கும் சில டைம் இருக்கும். பட் டில் அப்டமன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் ஹாஸ் கிவன் ஆன் நம்பர்ஸ் ஆல்சோ. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பெரிஃபரல் பூலிங் ஆஃப் பிளட்டை வந்து கம்மி பண்ணிட்டு, அந்த சோலியஸ் தானே நமக்கு செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவோம். சோ அது என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் கீப் பம்பிங் த பிளட். அதனால பிளட் எல்லாமே எங்க போகும்? ஹார்ட்டுக்கு போகும். அதாவது என்ன ரேஷனல் அப்படின்னா, நம்மளோட பிரெயினும் ஹார்ட்டும் லங்கும் வந்து ஆக்சிஜன் டிப்ரைவ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக போடுறதுதான். இட் இஸ் ஆல்சோ டெம்பரரி மெஷர், நாட் அ டெஃபினட் மெஷர். இது என்னன்னா வேற எங்கேயும் பூல் ஆகாம மெயின் சர்க்குலேஷன் மட்டும் யூஸ் பண்றதுக்கு தான் கொடுக்குறாங்க. பட் இதை போட்டாலும் பேஷண்ட்டுக்கு ப்ளீட் ஆகும். என்னன்னா அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் ரொம்ப கம்மியாகும். ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் டெம்பரரி மெஷர் தான். நெக்ஸ்ட் சார். சோ வேற என்ன மெஷர் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க மசாஜ் பண்ணணும், பைமேனுவல் யூட்ரைன் கம்ப்ரெஷன், எக்ஸ்டர்னல் அயோட்டிக் கம்ப்ரெஷன், என்ஏஎஸ்ஜி கவர்மெண்ட் பேஷண்ட்க்கு போட்டாச்சு. சோ வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஸ்டெரைல் காஸ் இது வந்து அவுடேட்டட் தான். இது சும்மா நம்ம வந்து தியரட்டிக்கலா நான் சொல்றேன். ஒரு ஸ்டெரைல் காஸ் இருக்கு அப்படின்னா அந்த காஸை வந்து உள்ள பேக் பண்ணலாம், யூட்ரஸ்குள்ள பேக் பண்ணலாம். பட் இது வந்து அவுடேட்டட். இது வந்து ஜஸ்ட் ஃபார் அ தியரட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ எம் டெல்லிங் திஸ்.
டெம்பரவரி மெஷர் இதுதான். நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் இன் டெர்ஷரி கேர் சென்டர் அப்படின்னா அப்ப நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா டாம்போனேட் பண்ணணும். டாம்போனேட்னா ஒன்னு ஃபோலி டாம்போனேட், நார்மல் நம்ம ஃபோலி கேத்தீட்டர் வச்சு டாம்போனேட் கொடுக்கலாம், இல்ல ஃபோலிலேயே காண்டம் கனெக்ட் பண்ணி அதுல வந்து டாம்போனேட் கொடுக்கலாம், இல்ல இதுக்குன்னே ஸ்பெஷலா டிசைன் பண்ண கேத்தீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்ரி, செங்ஸ்டன் பிளாக்மோர், எப். இந்த செங்ஸ்டன் பிளாக்மோர் வந்து எங்க கேட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஈசோஃபெஜல் வேரிசஸ்க்கெல்லாம் வந்து ப்ளீடிங் ஸ்டாப் பண்றதுக்காக யூஸ் பண்ற கெத்திட்டர் அது செங்ஸ்டன் பிளாக்கிமோர் அப்படின்னு. இந்த சேம் பிரின்சிபல் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். சரியா? அந்த ப்ளீட் ஆகுற அந்த ஓப்பனா இருக்கிற அந்த வெசல் டைலட்டேஷன் எல்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஸ்டாப் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஒன் இஸ் ஃபோலி, காண்டம் டாம்பனேட், பக்ரி பலூன் அண்ட் செங்ஸ்டன் பிளாக்கிமோர், எப். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் பக்ரி பலூன் வந்து எவ்வளவு அப்படின்ட்டு. இட்ஸ் ஜஸ்ட் 500 ml. நோட் பண்ணிக்கோங்க. சோ ஒன்னும் இல்ல, இது என்னன்னா அந்த கெத்திட்டர்ஸ் எல்லாமே வந்து யூட்ரஸ்குள்ள விட்டுட்டு we start instilling the normal saline. So அந்த catheter and bulb எல்லாம் வந்து inflate ஆகும். It will fully give the pressure to the uterus anteroposterior. ஃபுல்லாவே அந்த throughout அந்த uterine contour ஃபுல்லாவே pressure கொடுக்கறதுனால அந்த dilated vessels வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அது கண்ட்ராக்ட் ஆகாது, அதை தாண்டி ப்ளீடிங் வராது. ஸோ இன்னும் இதுல என்ன அட்வான்டேஜ், அந்த எப் இருக்கு இல்லையா, எப் யூட்ரைன் டாம்போனேட்டோட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அதுல ஒரு 2 கேன்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த கெத்திட்டர் பிக்சர் வந்துங்களேன். ஓகே, சோ இதுதான் வந்து இந்த டாம்போனேட்ஸ். இந்த டாம்போனேட்ல வந்து எல்லாருக்குமே வந்து 2 தானே, ஒரு பக்கம் நாம என்எஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம டியூப் கனெக்ட் பண்ணுவோம். இந்த எப்ல மட்டும் வந்து 2 டைப் இருக்கும், 2 கேனுல், 2 அவுட்வேஸ் இருக்கும். அந்த 2 அவுட்லெட் எதுக்கு அப்படின்னா, ஒன்னு வந்து உள்ள ஏதாவது தானா கலெக்ட் பிளட் ஆகுது அப்படின்னா அது வழியா வெளியில வரும். சோ ஜஸ்ட் யூ நோ த நேம்ஸ் அலோன். இது வந்து கேட்டதில்ல, பட் ஆனா நோ த நேம்ஸ். அதுல பக்ரி மட்டும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இட்ஸ் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இஸ் அரௌண்ட் 500 ml. காண்டம் டாம்பனேட் எவ்வளவு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காண்டம் டாம்பனேட் வந்து ஒரு 250 ml அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். 250 to 300 ml வரைக்குமே வந்து இன்ஸ்டில் பண்ணலாம் நார்மல் சலைனை. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இப்ப கெத்திட்டர் கம்ப்ரெஷன் போட்டாச்சு. அடுத்து வந்து சக்ஷன் கெத்திட்டர். இந்த சக்ஷன் கெத்திட்டர் எஸ்ஆர் கேனுலான் இருக்குல்ல, அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இட்ஸ் அ நியூ இன்வென்ஷன் ஆக்சுவலா. இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இது வந்து என்ன, இது எஸ்ஆர் கேன்ல அட்வென்ட் ஆகி இந்த கெத்திட்டர்லாம் கொஞ்சம் அவுடேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த எஸ்ஆர் கேன்ல அந்த டிசைன் அதெல்லாம் பத்தி நான் பின்னாடி பேசுறேன். நெக்ஸ்ட் ஸோ யூட்ரோடானிக்ஸ் முடிஞ்சிருச்சு, அப்பவும் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகல. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரெஷன், அந்த டாம்போனேட்ஸ் கொடுக்குறோம். டாம்போனேட்ஸும் வந்து ஒர்க் அவுட் ஆகல, இன்னுமே ப்ளீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்னா, யூ ஹேவ் டு டேக் த பேஷண்ட் ஃபார் லாப்ரோட்டமி. இப்ப ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, நான் கெத்திட்டர் போட்டுட்டேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா யூ கேன் ரீடைன் த கேன்லா ஃபார் 12 to 24 hours அண்ட் யூ கேன் ரிமூவ் டாம்போனேடோ கேன்லா எல்லாமே யூ கேன் ரிமூவ் வித் 12 to 24 hours. இப்ப கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா ப்ரிப்பேர் ஷிஃப்டிங் டு த ஓடி. நம்ம உடனே ஷிஃப்ட் பண்ண முடியாதுல்ல, அனஸ்தட்டிஸ்ட் கூப்பிடணும், அதெல்லாம் இருக்குல்ல. அப்ப மீன்வெல் யூ ஹேவ் டு கண்டினியூ த டெம்பரவரி மெஷர். சோ இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எப்படின்னா கெத்திட்டர் போட்டுமே வந்து ப்ளீட் ஆகல, அப்ப நெக்ஸ்ட் என்ன, வாட் இஸ் த லீஸ்ட் லைக்லி ஸ்டெப் டு டூ அப்படின்னா, யூட்ரைன் மசாஜ் வந்து நம்ம அது புதுசா பண்ண போறோமா, அப்படி கிடையாது இல்ல. அப்ப யூட்ரைன் மசாஜ், யூட்ரோடானிக் அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து லீஸ்ட் லைக்லி ஸ்டெப் டு டூ தான். ஏன்னா we are doing already. புரியுது தானே நான் கேட்கறது சொல்றது? So if the patient is still bleeding, you are preparing for the patient to OT. What is the least likely step to do அப்படின்னு கேட்பாங்க. So least likely step அப்படின்னா we are already doing that and this is not the step which is needed right now. இப்போ இந்த ஸ்டெப் வந்து தேவை கிடையாது. அதனால இந்த யூட்ரோடானிக், யூட்ரைன் மசாஜ், அயோட்டிக் கம்ப்ரெஷன் அதெல்லாம் வந்து லீஸ்ட் லைக்லி ஸ்டெப் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா, we have to do a laparotomy. meanwhile வந்து பிளட் எல்லாம் வந்து கிராஸ் மேட்ச் பண்ணி we start transfusing the blood. நெக்ஸ்ட் சார், இப்ப லாப்ரோட்டமி எடுத்துட்டோம். லாப்ரோட்டமில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூட்ரைன் கம்ப்ரெஷன் ஆர் பிரேஸ் சூச்சர். சோ இதுல வந்து நிறைய கம்ப்ரெஷன் சூச்சர்ஸ் இருக்கு. பீலிஞ்ச் சூச்சர், ஹேமன் சூச்சர். இப்போ ஃபைனல் இயர் படிக்கும் போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பீலிஞ்ச், ஹேமன்ஸ், சோ சூச்சர், பெரியாரா சூச்சர் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து மோஸ்ட் காமன் யூஸ் வந்து பீலிஞ்ச், ஹேமன்ஸ் தான். இது ரெண்டும் தான் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணுவோம். சோ சூச்சர் அப்படின்னா ஸ்கொயர் சூச்சர். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், which of the following is square suture னு கேட்கலாம். அது வந்து ஸ்கொயர் சூச்சர் தான் வந்து சோ சூச்சர். பீலிஞ்ச், ஹேமன் சூச்சர் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பிக்சர் இருக்கும்.
பத்தி நெக்ஸ்ட் வரேங்க சார். நெக்ஸ்ட் சார். ஸ்லைட் கொஞ்சம் ஷஃபிள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது இந்த ஸ்லைட். சோ இதுதான் வந்து யூட்ரைன் பிரேஸ் சூச்சர். அதாவது the thing is we have to keep the uterus contracted. அதுவா கண்ட்ராக்ட் ஆகல, நானா கண்ட்ராக்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா நல்ல லாங்கிடியூட்னலாவோ இல்ல வந்து ஹொரிசான்டலோ வந்து பிரேஸ் சூச்சர்ஸ் எடுப்போம். அதுதான் வந்து பீலஞ்ச் ஹேமன் சூச்சர்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்ப எல்எஸ்சிஎஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்எஸ்சிஎஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பேஷண்ட் பிபிஹெச் இருக்கு, பிபிஹெச் அடிக்குது. நீங்க யூட்ரைன் அந்த இன்சிஷனை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணாம ஹாரிசான்டலோ வெர்டிகல் சூச்சர் எடுத்தீங்கன்னா தட் இஸ் பீலஞ்ச். யூட்ரைன் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிபிஹெச் என்கவுண்டர் ஆகுது அப்படின்னு அதுக்கப்புறம் எடுக்கிறது வந்து ஹேமன்ஸ். சிம்பிள் தான். சோ யூட்ரைன் அந்த இன்சிஷனை வந்து க்ளோஸ் பண்ணாம அதோட சேர்த்து எடுக்கிறது பீலஞ்ச். யூட்ரைன் இன்சிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற பிரேஸ் சூச்சர் பேர் வந்து ஹேமன்ஸ். அதர் சூச்சர் ஷோ சூச்சர், தட் இஸ் வந்து ஸ்கொயர் சூச்சர். நெக்ஸ்ட் பெரியாரா சூச்சர் வந்து இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் போத் வெர்டிகல் அண்ட் வந்து ஹாரிசான்டல் சூச்சர். நெக்ஸ்ட் சோ இது போடுறோம். அதுக்கும் ப்ளீட் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா தென் சைட் பை சைட் வந்து யூ ஹேவ் டு அசஸ் த ப்ளீடிங். அப்பயும் வந்து ஃபிளாபியாவே இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வி ஹேவ் டு டூ அ சர்ஜிக்கல் டிவாஸ்குலரைசேஷன் ப்ரொசீஜர். அதாவது ஸ்டெப் வைஸ் டிவாஸ்குலரைசேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சைட் ஆஃப் யூனிலேட்ரல் யூட்ரைன் ஆர்டரி லைகேஷன் பண்ணுவோம். அதை பார்த்தா கொஞ்சம் அசஸ் பண்ணுவோம். அப்படியே இருக்கு அப்படின்னா பைலேட்ரலா யூட்ரைன் ஆர்டரி லைகேஷன் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் வரும்ல, ஏன் ரெண்டு சைடும் யூட்ரைன் ஆர்டரி போட்டோம் அப்படின்னா அப்போ யூட்ரஸ்க்கு யார் பிளட் கொடுப்பா? இட்ஸ் நாட் தட். நிறைய அனஸ்டமோட்டிக் பிரான்ச்சஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஒவேரியன் பிரான்ச்ல இருந்தும் வந்து அனஸ்டமோட்டிக் வரும். அதனால ரெண்டு யூட்ரைன் ஆர்டரி போட்டா அந்த யூட்ரஸ் வந்து இஸ்கெமிக் நெக்ரோசிஸ் அதெல்லாம் ஆகாது. ஓகேவா? சோ யூனிலேட்ரல் ஆர் பைலேட்ரல் யூட்ரைன் ஆர்டரி லைகேஷன் பண்றோம். அப்பயுமே வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த அனஸ்டமோட்டிக் பிரான்ச்சை வந்து லைகேட் பண்றோம். அப்படியும் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கில்டு ப்ரொசீஜர், எக்ஸ்பர்டைஸ் தான் பண்ண முடியும். அடுத்து வந்து இன்டர்னல் ஆர்டரி லைகேஷன், ஆன்டீரியர் டிவிஷன் ஆஃப் இன்டர்னல் இலியாக் ஆர்டரி லைகேஷன், இந்த ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் சார். சோ இதுதான் வந்து இது வந்து யூட்ரைன் ஆர்டரி லைகேஷன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இது ஓ லியாரிஸ் டெக்னிக். ஓ லியாரிஸ் டெக்னிக். இந்த யூட்ரைன் ஆர்டரி லைகேட் பண்றது ஓ லியாரிஸ் டெக்னிக். நெக்ஸ்ட் this is internal iliac artery ligation. Internal iliac artery ligationல anterior branch தான் பண்ணணும். anterior branchல இருந்து தான் யூட்ரைன் ஆர்டரி வருது இல்லையா? சோ anterior artery தான் போடணும். தெரியாம posterior artery போடுறோம் அப்படின்னா இதெல்லாம் லிம்புக்கு சப்ளை பண்ற வெசல். அப்ப வந்து லிம்ப் இஸ்கீமியா வந்துரும். சோ this might ask the question, இப்ப patient வந்து PPH has taken for laparotomy and we have done an internal iliac artery ligation. Post-op patient has having numbness of legs, feeble pulse rate இருக்கு lower limbல அப்படின்னா you have to think that you have mistakenly ligated the posterior division. So இது question கேட்க வாய்ப்பு இருக்கு, like practical point of view and question point of view. Next. So if nothing works, then you can go for subtotal hysterectomy. அது சப்டோட்டல் ஹிஸ்டெக்டமினா யூட்ரைன் இப்போதைக்கு நம்ம ப்ளீடிங் தான் அரெஸ்ட் ஆகணும், பேஷண்ட்டை சேவ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம உட்காந்து சர்விக்ஸை பிடிச்சிட்டு சர்விக்ஸை தூக்கணும், வால்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. we can do very well do a subtotal hysterectomy. Uterine body is removed, cervix is left intact. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே, ஏட்டோனிக் பிபிஹெச் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஏபிசி மேனேஜ்மெண்ட், யூட்ரோடானிக், டாம்போனேடு, அப்படியும் முடியல அப்படின்னா லேப்ரோட்டமி எடுத்து பிரேஸ் சூச்சரு லைகேஷன் பண்றோம், ஆர்டரி லைகேஷன் பண்றோம். அப்படியும் இல்லைன்னா சப்டோட்டல் ஹிஸ்டெக்டமி பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராமா மேனேஜ்மெண்ட். ட்ராமா வந்து நம்ம கொடுக்குற எபிசியோட்டமியோ இல்ல சில சமயம் வந்து நம்ம வேக்கம் போடலாம், ஃபோர்செப்ஸ் போடலாம். அதெல்லாம் பண்ணும்போது டியர் வந்து ரொம்ப மேல போயிடும். அதாவது அந்த எபெக்ஸ் புடிச்சிருப்பீங்க நிறைய பேர் எபிசோடமி போடும் போது அந்த எபெக்ஸையும் தாண்டி டியர் போயிடும். அதனால அப்படி இருந்தாலும் சில டைம் வந்து பிபிஹெச் வரும். ட்ராமா மேனேஜ்மெண்ட். ஸோ we have to do a proper examination. அப்ப you start மசாஜ். இப்போ ஒரு பிபிஹெச் ஆகுது அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க மசாஜ் ஸ்டார்ட் பண்றீங்களா? மசாஜ் பண்ணீங்கன்னா யூட்ரஸ் நல்லா ஃபர்மா இருக்கு, ஆனா பேஷண்ட்க்கு ப்ளீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ரெண்டை ரூல் அவுட் பண்ணணும். ஒன்னு வந்து டிஷ்யூ இருக்கா, இன்னொன்னு ட்ராமாவை ரூல் அவுட் பண்ணணும். ட்ராமாவை எப்படி ரூல் அவுட் பண்ணுவீங்கன்னா you have to examine properly the cervix, vagina, perineum, ஏதாவது ஸ்வெல்லிங் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மெயினா வந்து மாட்டுறது ஹெமட்டோமால தான் மாட்டுவோம். நெக்ஸ்ட்
ஹெமட்டோமா வரும். I'll go hematoma in the further slides. இப்போ grades of perineal tear. இப்போ நார்மலா பெரினியல் tear இதுல வந்து questions கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு 2 times கேட்டிருக்காங்க. அதுல மெயினா அந்த ஒயாசிஸ் கேட்டிருக்காங்க. So there are 4 grades of perineal tear. First tier வந்து vaginal mucosa and perineal skin. Second tier வந்து skin, mucosa, muscle. இது மூணும். Third வந்து skin, mucosa, muscle, anal sphincter. Fourth வந்து all the 3 degree plus rectus mucosa. நாலுமே போயிடுச்சு அப்படின்னா that is 4th degree. இதுதான் grades of perineal tear. இதுல question வரலாம், நம்ம routine episiotomy பண்றோம்ல, அந்த episiotomy எந்த grade of perineal tearல வருது அப்படின்னா it's 2nd degree. ஏன்னா அதுல நம்ம வெறும் மசிலையும் இதுதானே கட் பண்றோம். So it is 2nd degree of perineal tear. Routine episiotomy comes under 2nd degree perineal tear. Next sir, இதுல என்னென்ன perineal muscle கட் பண்றோம்னா bulbo cavernosusம் ischio cavernosusம். So OASIS அப்படின்றது இட்ஸ் an obstetric anal sphincter injury. இந்த டீன் சொல்றோம்ல, ட்ராமா சொல்றோம்ல, இதுதான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். இட்ஸ் an obstetric anal sphincter injury. இதுல வந்து 3rd and 4th degree tears வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த 3rd degree சொன்னால, அதாவது ஸ்கின், மியூகோசா, எக்ஸ்டர்னல் anal sphincter, anal sphincter. இதுவே 3 டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க. 3A less than 50% of external anal, 3B more than 50% of external anal, and 3C both external and internal anal sphincter. 4th degree தான் நம்ம rectal mucosa involve பண்ணிட்டோம். So which of the following comes under OASIS ன்னு கேட்டாங்கன்னா 3A, 3B, 3C and 4. இந்த நாலுமே வந்து OASISல தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட். இந்த ஹெமட்டோமா வந்து விடக்கூடாது. சில டைம் வந்து ஹெமட்டோமா தான் மாட்டுவோம். கீழே எந்த ப்ளீடும் இருக்காது. ஆனா பேஷண்ட் டெலிவரி ஆனதுமே டக்குன்னு வந்து ஹைப்போலிமியா போவாங்க. டக்குன்னு வந்து பிபி ரொம்ப ஃபால் ஆகும். பல்ஸ் ரேட் ரொம்ப டாக்கியா இருக்கும். 140, 150 பல்ஸ் ரேட்லாம் வரும். ஸோ அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா we will miss the one particular type of hematoma that is known as supralevator hematoma. லிவேட்டர் ஹெமட்டோமா அப்படின்றது இன்ஃப்ராலிவேட்டர், சூப்ராலிவேட்டர்னு 2 டைப்ஸா இருக்கு. அதுல லிவேட்டர் அணைக்கு மேல இருந்தா சூப்ராலிவேட்டர், லிவேட்டர் அணை கீழே இருக்கிற இதெல்லாம் இன்ஃப்ராலிவேட்டர் ஹெமட்டோமாஸ். இன்ஃப்ராலிவேட்டர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி சேஃப் பிகாஸ் we can see it and we can repair it. பட் சூப்ராலிவேட்டர் ஹெமட்டோமா வந்து இட் இஸ் ஹைலி ரிஸ்கி. ஏன்னா இது அப்படியே மேல அசெண்ட் ஆகி ரீட்ரோபெட்ரல் ஹெமட்டோமா வரைக்கும் போயிடும். ஓகேவா? சோ கமிங் டு வல்வார் ஹெமட்டோமா, இதுல வந்து இந்த ஆர்டரிஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க, which of the following arteries can lead to vulvar hematoma அப்படின்ட்டு. சோ வல்வார் ஹெமட்டோமா வந்து இதர வெஸ்டிகுலர் பல்ப் வந்து அவல்ஸ் ஆயிடும், இல்லைன்னா பியூடென்டல் ஆர்டரியோட பிரான்ச்சஸ் வந்து அவல்ஸ் ஆனா. வாட் ஆர் த பிரான்ச்சஸ் ஆஃப் பியூடென்டல் ஆர்டரி? ஐபிசி ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஃபீரியர் ரெக்டல், பெரினியல், கிளைட்டோரல் ஆர்டரிஸ். சோ இது நிமோனிக்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அத்தனை நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே தனியா நிமோனிக் வைக்கணும். அதனால இதெல்லாம் அந்த ஏரியாவை சுத்தியே தானே இருக்கு. இன்ஃபீரியர் ரெக்டலும் அங்கதான் இருக்கும், பெரினியல் ஏரியா தான் அது, கிளைட்டோரலும் அதுதான். சோ அதெல்லாம் தான் வல்வாவை சுத்தி இருக்கு. சோ அந்த ஆர்டரிஸ் எல்லாம் வந்து வல்வார் ஹெமட்டோமாவை காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாராவெஜினல் ஹெமட்டோமா. உள்ள வெஜனால இருக்கும், அந்த ஃபார்னசஸ் வரைக்கும் ஹெமட்டோமா ஃபார்ம் ஆயிடும். தட் இஸ் டிசெண்டிங் பிரான்ச் ஆஃப் யூட்ரைன் ஆர்டரி. The paravaginal hematoma is caused by descending branch of uterine artery avulsion. Next is. சோ இந்த கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிக்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா லிவேட்டர் அணை மசில், லிவேட்டர் அணைக்கு மேல இருக்கு. சோ தட் இஸ் லிவேட்டர், சூப்ராலிவேட்டர் ஹெமட்டோமா. இது வந்து பாராவெஜினல் ஹெமட்டோமா. அண்ட் திஸ் இஸ் வந்து இஸ்கியோ ஆனல் ரெக்டல் ஹெமட்டோமா. சோ பிக்சர்ஸ் காமிச்சு, லிவேட்டர் அணை போட்டு பிக்சர்ஸ் காமிச்சு இது என்ன ஹெமட்டோமான்னு கேட்கலாம். இது வரைக்கும் கேட்டது இல்ல, பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ த பிக். வச்சு நீங்க பொசிஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெஜனாவை வச்சு பொசிஷன் பண்ணிக்கோங்க. பாராவெஜினல். வல்வா வச்சு காமிச்சாங்க அப்படின்னா தட் இஸ் வல்வார் ஹெமட்டோமா. ஆனஸ் வச்சு அந்த 3rd பிக்ல பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது ஆனஸ். சோ மேல யூரித்ரல் மியாட்டஸ், நடுவுல இருக்கிறது வந்து வெஜினல் ஓப்பனிங் இன்ட்ராய்டஸ், அது கீழே ஆனல் ஓப்பனிங் இருக்கு. ஆனல் ஓப்பனிங்க்கு லேட்டரலா இருக்கு அப்படின்னா தட் இஸ் இஸ்கியோ ஆனல் ஃபோசா, பேட் ஆஃப் ஃபேட். அதுல ஹெமட்டோமா வருது, இஸ்கியோ ஆனல் ஹெமட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பிக்சர்ஸை வச்சு கேட்கலாம். நெக்ஸ்ட் சார், இது பாசிபிள் क्वेश्चनா கேட்கலாம். நெக்ஸ்ட். சோ 2 டி பார்த்துட்டோம், டோன் ட்ராமா பார்த்துட்டோம். அடுத்து வந்து டிஷ்யூ ஃபேக்டர். டிஷ்யூ ஃபேக்டர் ஆல்ரெடி டோல்டு. ஒரு பிளசண்டாவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிட் இருந்தாலோ இல்ல மெம்பரேன்ஸ் இருந்தாலோ இல்ல வந்து காட்லிடன் இருந்தாலோ வந்து தட் மைட் லீட் டு an PPH. சோ
கண்ட்ராக்ட் பண்றேன், எனக்கு வந்து மசாஜ் பண்றேன், மசாஜ் பண்ணியும் கண்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா, அப்ப உள்ள நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், பிளசண்டல் பிட்ஸ் தான் பார்க்கணும். இந்த சக்சென்சுரியட் லோப் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. தட் இஸ் நத்திங் பட் நார்மல் பிளசண்டா இருக்கும், கூட அடிஷ்னலா ஒரு லோப் வந்து எக்ஸ்ட்ராவா ஒட்டிட்டு இருக்கும். ஸோ சில டைம் வந்து நார்மல் பிளசண்டா வெளியில வந்துரும், ஆனா அந்த லோப் மட்டும் உள்ள அப்படியே ரீடைன்டா இருக்கும், பேஷண்ட் இன்டர்மிட்டன்டா ப்ளீட் ஆயிட்டே இருக்கும். we have seen many cases of succinsurate lobe. ஏன்னா ஒரு 3 to 4 cases வந்து அதுவே ரேர்னு சொல்லுவாங்க, ஆனா 3 to 4 cases பார்த்துட்டோம். உள்ள பார்த்தா கரெக்டா ஒரு லோப் மட்டும் ஃபண்டஸ்ல ஒட்டிருக்கும். ஸோ நெவர் ஃபர்கெட் சக்சென்சுரேட் லோப் அண்ட் இட் இஸ் மேனேஜ்டு த்ரூ டிஎன்சி. ஆனா இது என்ன காம்ப்ளிகேஷன், உள்ள பிட்ஸ் இருக்க கூடாதுன்னு போட்டு நல்லா சுரண்டி சுரண்டி எடுக்கிறோம் அப்படின்னா இட் மைட் லீட் டு ஆஷர்மேன் சிண்ட்ரோம். ஆஷர்மேன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன, யூட்ரைன் செனைக்கே ஆர் அதெஷன்ஸ், இன்ட்ரா யூட்ரைன் அதெஷன்ஸ். அதாவது டி ஃபேக்டர்ல டிஷ்யூ ஃபேக்டர் பார்த்துட்டு இருக்கோம். டிஷ்யூ ஃபேக்டர்ல உள்ள பிட்ஸ் ஏதாவது இருக்கலாம், சக்சென்சுரேட் லோபா இருக்கலாம். அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் செகண்டரி PPH. ஓகேவா? இட் இஸ் மேனேஜ்டு த்ரூ டிஎன்சி. இதோட காம்ப்ளிகேஷன் வந்து ஆஷர்மேன் சிண்ட்ரோம். அதாவது இன்ட்ராயூட் ரொம்ப ரொம்ப நோண்டிட்டே இருக்கும் அப்படின்னா நிறைய ரா ஏரியா ஃபார்ம் ஆயிடும். அப்ப அந்த ரெண்டு ரா ஏரியாவும் அப்போஸ் ஆயிடும். ஸோ இன்ட்ராயூட்ரைன் அதெஷன் இல்ல இன்ட்ராயூட்ரைன் சைனக்கே ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து த்ராம்பின் டி. ஃபாஸ்டா போனா ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து த்ராம்பின் டி. கோயகுலோபதி இன்க்ளூட்ஸ், இது வந்து இன்ஹெரண்டா பேஷண்ட்டுக்கு வந்து கோயகுலோபதி ஏதாவது இருக்குன்னா லைக் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா இல்ல இடியோபதிக் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா இல்ல வான் வில்லிபிராண்ட் ஃபேக்டர், ஹீமோஃபிலியா இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பேஷண்ட் வந்து அன்னோனா இருக்கும். ஆனா ப்ளீடிங் அப்பதான் நமக்கு ஃபர்ஸ்டே தெரியும் பேஷண்ட் கோயகுலோபதி இருக்குன்னு. அதனாலதான் while sending the sample of the blood you have to send for coagulation profile also. And acquired causes includes இப்போ ஒரு சிவியர் ப்ரீஎக்லாம்சியா இருக்க பேஷண்ட்டும் ப்ளீட் ஆகுது அப்படின்னா then you have to rule out DIC. கண்டிப்பா ஹெல்ப் சிண்ட்ரோம் இல்ல DIC வந்து ரூல் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸோ த்ராம்பின் டி அப்படின்னா கோயகுலோபதி இன்ஹெரண்டா இருக்கலாம், இன்ஹெரிட்டடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அக்வயர்ட் காஸா இருக்கலாம். வாட் இஸ் அக்வயர்ட் காஸ் ஆஃப் த்ராம்பின் டி காஸ் அப்படின்னா ஒன்னு வந்து சிவியர் எக்லாம்சியா வித் ஹெல்ப் சிண்ட்ரோம், அப்படி இல்லைன்னா ஒரு அப்ரப்ஷியோ பிளசண்டா வரைக்கும் போயிட்டு டிஐசி போயிடலாம். டிஐசினா டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோயகுலேஷன், அதாவது இந்த கன்சென்டிவ் கோயகுலோபதி எல்லாம் போயிட்டு நிறைய பேஷண்ட் ப்ளீட் ஆயிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம வெறும் பிளட் போட்டா மட்டும் பத்தாது, we should need additionally FFP தேவைப்படும், கிரையோ தேவைப்படலாம் இந்த பேஷண்ட்டுக்கு. அதாவது த்ராம்பின் மட்டும் இது ரொம்ப ரேர் தான், ஆனா அதாவது நம்ம டெய்லி டே டு டே பேசிஸ்ல பார்க்க மாட்டோம். பட் ஆனா இது வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஹெட்ஏக் தான். ஸோ ஆல்வேஸ் யூ ஹேவ் டு கீப் ரிமெம்பரிங் ஆஃப் த்ராம்பின் காஸ். நெக்ஸ்ட், what are the other causes of secondary PPH? The most common cause what I told is retained product of conception இல்ல ஒரு placental bits. அது இல்லாம எண்டோமெட்ரைட்டிஸா இருக்கலாம், ஒரு ஏசெப்டிக் ப்ரிகாஷன்ல பண்றாங்க, உள்ள ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் that might lead to intermittent bleeding. நெக்ஸ்ட் வந்து இந்த GTN சொல்லுவோம்ல, இந்த வெசிகுலர் மோல்னு சொல்லுவோம்ல, அதோட வேரியண்டா இருக்கலாம். அதாவது பிளசன்டல் சைட் ட்ரோஃபோபிளாஸ்டிக் டியூமர் இல்லைன்னா AVM. இதெல்லாம் ரேர் காசஸ் தான், நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல they might ask question, இதுல இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இல்லன்னு கேட்கலாம். சோ பிளசன்ட் நாளை தான் ஒண்ணு உள்ள இருக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சது ரீடைன் ப்ராடக்ட் ஆஃப் கன்செப்ஷன், அப்படி இல்லைன்னா உள்ள ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கலாம். அப்படி இந்த வெசிகுலர் மோல் மாதிரியே டெலிவரி ஆன பின்னாடியும் உங்களுக்கு அந்த ட்ரோஃபோபிளாஸ்டிக் டியூமர் வந்து ப்ராலிஃபரேட் ஆயிட்டே இருக்கும். அப்படின்னா ஏட்ரியோவீனஸ் மால்ஃபர்மேஷன், ஆர்டீரியோவீனஸ் மால்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட், இந்த ஷாக் இண்டெக்ஸ் இது வந்து இனிசெட்ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், இனிசெட்டா நீட்பிஷன்ல, ஆனா இது கேட்டிருந்தாங்க. ஸோ ஷாக் இண்டெக்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ ரஃப் எஸ்டிமேட் ஆஃப் பிளட் லாஸ். ஒரு கண்டினியூஸா நமக்கு PPH அடிச்சுட்டே இருக்கு, நீங்க டாம்போனேட் எல்லாம் போட்டீங்க ஆனா PPH அடிச்சுட்டே இருக்கு, நம்ம பிளட் போடணுமா வேணாமான்னு ஒரு யோசனை இருக்கும்ல, அப்ப வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் டிவைடட் பை சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். நார்மல் வேல்யூ பாத்தீங்கன்னா 0.5 to 0.7 இருக்கும். மோர் தேன் 1னா it indicates massive hemorrhage, அதாவது இண்டிகேஷன் ஃபார் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ரேட் 100 இருக்கு, சிஸ்டாலிக் பிளட் பிரஷரும் 100 இருக்கு அப்படின்னா அப்ப ஷாக் இண்டெக்ஸ் எவ்வளோ, இட் இஸ் 1. ஸோ 1 அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தான். அப்போ பேஷண்ட்டுக்கு வந்து பிபி வந்து இன்னுமே கொஞ்சம் கூட இருந்துக்கலாம், ஒரு 120 இருந்திருக்கலாம், திடீர்னு 100 குறைஞ்சிருக்கும். ஸோ ஷாக் இண்டெக்ஸ் இட் இண்டிகேட்ஸ் த நீட் ஃபார் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆர் நாட். If it is more than 1 அப்படின்னா it indicates massive hemorrhage. நெக்ஸ்ட் வந்து கோல்டன் ரூல் அண்ட் ரூல் ஆஃப் 30. இது எப்படி நான் சொன்னேன் இல்லையா, சயின்ஸ் ஆஃப் ஹைப்போவோலிமியா வச்சும் இது PPH நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கலாம்.
இதுதான் வந்து ரூல் ஆஃப் 30. இது எல்லாமே வந்து ஒரு ஹவருக்குள்ள பாத்துட்டீங்க அப்படின்னா we can prevent the morbidity and mortality regarding PPH. So என்ன அந்த ரூல் ஆஃப் 30 அப்படின்னா 30% ஆஃப் blood loss இருந்ததுன்னா உங்களுக்கு 30 millimeter of mercury systolic blood pressure குறையும். ஹார்ட் பீட் 30 பீட்ஸ் அதிகமாகும். ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து 30 per minute இருக்கும், இல்ல அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஹெமட்டோக்ரிட் அல்ல ஹீமோகுளோபின் வந்து 30% கம்மியாகும். யூரின் அவுட்புட் வந்து less than 30 ml per hour வந்து குறையும். சோ இதான் கோல்டன் ஹவர். இதெல்லாம் ஒரு மணி நேரத்திலேயே இட்ஸ் கோல்டன் ஹவர். ஒரு மணி நேரத்திலேயே பாத்துட்டீங்க இந்த ரூல் ஆஃப் 30 கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சீக்கிரம் ட்ரீட் பண்ணிடுவோம். அதனால மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி குறையும். ரூல் ஆஃப் 30. இந்த ரூல் ஆஃப் 30 இஸ் ரிலேட்டட் டு PPH. சோ வேற என்ன நியூ பிபிஹெச்ல அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா எஸ்ஆர் கேனுலா அப்படின்ட்டு, அதுனா சமரத் ராம் கேனுலா. நம்ம இந்தியன் அந்த கேரளால ஒரு ஒஜிஷியன் தான் வந்து இது கண்டுபிடிச்சது எஸ்ஆர் கேனுலா. ஸோ இந்த இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க இமேஜ் வந்து இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் சைசஸ். அதே மாதிரி உள்ள நல்ல வந்து லியூமன்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த லாஸ்ட் தேர்ட் ஸ்லெண்டரா இருக்கு இல்லையா அது வந்து சிசேரியனுக்கு யூஸ் பண்ற கேனுலா. இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம யூட்ரஸ்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு சக்ஷனை கனெக்ட் பண்ணிடுவோம். அவுட்லெட் டியூப்ல சக்ஷன் கனெக்ட் பண்ணிடுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா சக்ஷன் இருக்கிறதுனால அந்த டைலிட் ஆன வெசல் சைனோசாய்ட்ஸ் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் இந்த லூமன் இருக்குல்ல, இந்த லூமன் வழியா என்ன ஆகும் கலெக்ட் ஆன பிளட்டோ இல்ல கிளாட்டோ வந்து வெளியில வரும். ஸோ அதுவுமே வந்து ரஃப் எஸ்டிமேட் தான், பிளட் வருதா பிளட் வரலையான்னு பாத்துக்கலாம். இது பேர் எஸ்ஆர் கேனுலா, சமரத் ராம் கேனுலா. இது வந்த பின்னாடி ஆக்சுவலா டாம்போனேட் பண்றோட எஃபிஷியன்சி எல்லாம் வந்து குறைஞ்சிச்சு. இட் இஸ் வெரி ஹைலி எஃபெக்டிவ் அண்ட் ஆல்சோ இட் பிரிவென்ட்ஸ் த பேஷண்ட் to go into a laparotomy and hysterectomy. இதனால நிறைய பேஷண்ட் hysterectomy போகாம தப்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா. சோ இட் இஸ் எஸ்ஆர் கேனுலா. இது பிக்சர் போட்டு இது என்ன கேனுலான்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சார். சோ நெக்ஸ்ட் என்ன பிபிஹெச்ல அப்படின்னா டிரான்ஸ்ஃபியூஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு பேஷண்ட் நல்ல சிவியரா பிபிஹெச் இருக்காங்க, ஷாக் இண்டெக்ஸ்லாம் மோர் தென் 1 ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப டிரான்ஸ்ஃபியூஷன் ரேஷியோ வந்து 1:1:1 அதுல அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா there is a reduction in mortality and patient வந்து DAC போகிறது ரொம்ப கம்மி பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ 1 FFP 1 platelet for 1 RBC இதான் 1:1:1 ரேஷியோ. முன்னாடிலாம் என்ன ரேஷியோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா 4:1:1 4 RBC போட்டுச்சுன்னா ஒரு FFP ஒரு பிளேட்லெட் போடலான்னு. பட் திஸ் இஸ் நாட் தி சினாரியோ நவ். ஆல் த சீனியர் டெக்னீஷியன்ல வந்து ACOG அது எல்லாமே வந்து இந்த 1:1 ரேஷியோ தான் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் திஸ் இஸ் நியூ. இது ஒரு 2 years பேக் தான் இது ஃபார்முலேட் பண்ணாங்க. ஸோ this might ask the transfusion strategy should be around 1:1:1 ratio transfusion. Next. அகைன் வந்து ஒரு நியூ இன்வென்ஷன் என்ன அப்படின்னு, இது நியூ இன்வென்ஷன் கிடையாது. இது நிறைய ட்ராமா மற்ற ப்ளீடிங் டிசார்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா இது பிபிஹெச்க்கு இது கொண்டு வரலாமான்னு பார்த்தா எஸ். இது வந்து நத்திங் பட் த்ராம்போ எலாஸ்டோகிராஃப் இல்லைன்னா ரோட்டேஷனல் த்ராம்போ எலாஸ்டோமெட்ரி, ரோட்டம்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, இது நம்ம பிளட் எடுத்துட்டு அந்த பிளட் வந்து அனலைசர்ல கொடுத்தோம் அப்படின்னா அதோட கிளாட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த கிளாட் ஃபார்ம் ஆகி அந்த கிளாட்டோட திக்னஸ் எவ்வளோ, அந்த கிளாட் எவ்வளவு நேரத்துக்குள்ள ஃபார்ம் ஆகுது, திருப்பி இன்னொரு கிளாட் எப்போ ஃபார்ம் ஆகுது, அந்த கிளாட்டோட ஆம்பிளிடியூட் அந்த கிளாட் திக்னஸ் எவ்வளோ ஆம்பிளிடியூட் எவ்வளோ அது எல்லாமே வந்து கிராஃபா கொடுத்துருமா. ஸோ இதை வச்சு நம்ம எப்ப FFP போடணும் எப்ப கிரையோ போடணும்ன்றத டீடைலா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நோ த நேம். உங்களுக்கு மேபி இந்த கிராஃப் போட்டு இது என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ இதான் வந்து த்ராம்போ எலாஸ்டோகிராஃப் அண்ட் ரொட்டேஷனல் த்ராம்போ எலாஸ்டோமெட்ரி, அதாவது ரோட்டம். இது வந்து மெயினா இது எதுக்குன்னா ஒன்னு வந்து it gives us a knowledge for the FFP and cryo transfusions at the correct time. அதே மாதிரி அதோட லெவல் வந்து it easily correlates well with the fibrinogen level. Next அந்த கிராஃப் பாத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ கிராஃப். இது இப்படிதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆக்சுவலா. இப்போ வந்து இது டெல்லி பெங்களூர்ல எல்லாம் இது வந்து ரொட்டீனாவே பிபிஹெச் பேஷண்ட்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதை ரோட்டம்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரிதான் வரும். இந்த கிளாட்டோட ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிடியூட் என்ன, 5 secondsல ஆம்பிளிடியூட் எவ்வளவு இருக்கு, 10 secondsல ஆம்பிளிடியூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த கிராஃப் மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ மேபி திஸ் பிக்சர் கொடுத்து இது என்னன்னு கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் 3 things which is new in PPH. Next sir. So this comes PPH இது. ஸோ மெயினா அந்த 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏட்டோனிக் பிபிஹெச்ல நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இது தெரியாததை மட்டும் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணேன். எனி டவுட்ஸ்?
தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் ஹாய் கைஸ். ஐ திங்க் ஸோ எனக்கு இது எப்படி இன்டர்பிரேட் ஆச்சுன்னா, மேம் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. லைக் ஷி ஸ்டார்டட் ஃப்ரம் பிபிஹெச்ல ஆரம்பிச்சு லைக் ஹவு இட் ஹேப்பன்ஸ் காசஸ், அது லைக் அடுத்து என்ன பண்ணுவோம், இது பண்ணலாம் என்ன பண்ணுவோம்னு. ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் ஸ்டோரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இட் வாஸ் அ வெல் கியூரேட்டட் செஷன். அண்ட் கைஸ் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் இந்த சேட் பாக்ஸ். அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ரிப்ளை பண்றோம். அண்ட் ஒன் மோர் திங், அண்ட் ஹவ் வாஸ் மேம்ஸ் கிளாஸ். ஸோ அந்த ஃபீட்பேக் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்க, இல்லை இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங், இல்லை எனக்கு ஸ்பீட் கொஞ்சம் கம்மி பண்ணும், இல்லைனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பிக்சர்ஸ் ஆட் பண்ணலாம் கிளாஸ்ல, இல்லை யூ வாண்ட் இன்னும் டீட்டெயில், வாட் எவர் இட் இஸ், உங்களோட சஜஷன்ஸ் வந்து எங்களுக்கு நீங்க தனியா வந்து நம்மளோட சைன் அப் நம்பர் இருக்கும். ஸோ யூ கேன் டிஎம்எஸ் மெசேஜ் பண்ணலாம். ஸோ தட் நாங்களும் சரி மேமும் சரி வி ஆர் ஓப்பன் ஃபார் சேஞ்சஸ். See, we are doing this We'll for you guys. So improvising for any you. யா. ஸோ என்ன உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வி கேன் டிவைஸ் திஸ். ஸோ அதனால இஃப் யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ், உங்களுக்கு இல்லை பிஒய்க்யூஸ் வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எனிதிங் எல்ஸ் யூ கேன் ஆட். நீங்க வேற ஏதாவது பார்த்துருப்பீங்க, ஏதாவது பிடிச்சிருக்கும், ஸோ அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டிஎம்எஸ். ஸோ மெயின் திங். அண்ட் செகண்ட் ஒன், இந்த கிளாஸோட ரெக்கார்டட் செஷன் and the PPT, it will be available in the Synapse Circle app. So நிறைய பேர் Synapse Circle app already வந்துட்டீங்க. So you can access the video there under NEET PG preparation. கீழே இருக்க டேபு கீழே இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். So any doubts regarding this video, நீங்க அங்கே அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும். So you can post your comments there. So either madam or any other OGCians, whoever is available, they will come and answer you the questions. So this is first thing. And it will not be available in WhatsApp. Please note it down. And இது வரைக்கும் யாரும் சர்க்கிள் ஆப்குள்ள வரல அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வர தெரியல, எனி டவுட்ஸ் இல்லை இஷ்யூ இருக்கு அப்படின்னா யூ கேன் மெசேஜஸ் டிஎம் பண்ணுங்க செப்பரேட்டா. அதே மாதிரி நீங்க சர்க்கிள் ஆப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்க உங்களை வெரிஃபை பண்ணிட்டு தான் வில் கிவ் யூ த ஆக்சஸ் ஃபார் நீட் பிஜி. ஸோ இட் வில் டேக் அரௌண்ட் 2 hours டைம். மேனுவலா தான் நாங்க பண்ணணும். ஸோ ப்ராபப்ளி இன்னைக்கு நைட்டு நீங்க பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் விதின் நைட்டே உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படிலாம் விதின் மார்னிங் நாங்க உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் ஆல் த வீடியோஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ எல்லாமே இட் வில் பி அவைலபிள் இன் சர்க்கிள் ஆப். ஸோ தட் இஸ் அவர் ஒன்லி பிளாட்ஃபார்ம். And guys, I'm repeating again. See, this class, we are doing this live session. Again, I'm saying to maintain consistency. And இப்போ வந்து மேம் எடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பிபிஎஸ். ஸோ 100% we can surely நாங்கள் அடிச்சு சொல்லலாம். லைக் நெக்ஸ்ட் எவ்ரி நீட் இயர் கொஸ்டின்ல கண்டிப்பாக ஒரு பிபிஎஸ் கொஸ்டின் இருக்கும். ஸோ வி ஆர் சூசிங் தோஸ் டாபிக்ஸ். நம்ம வீக்கெண்ட் வெபினார்ஸ்ல அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் வி ஆர் பிளானிங் டு கேப்சர். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒவ்வொரு வீக்கெண்ட் யூ வில் பி ஏபிள் டு லேர்ன் அட்லீஸ்ட் out of 200 questions, NEET questions, like now you are ready for 1 or 2 questions of NEET PG question. So in the மாதிரி weekend வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் we are going to cover, so that around ஒரு 200 questionsல by end of 1 year or 2 year you will be thorough. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே you will be so much thorough. ஓகே. ஸோ அதனால அதை என்ஷூர் பண்றதுக்காக தான் we are doing. அண்ட் அடிஷ்னலா இது போக இவ்வளோ நாள் நீங்க வெறும் டெஸ்ட் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க வந்து கிளாஸஸ், ஐ மீன் உங்களுக்கு ஸ்டடி நோட்ஸும் சேர்த்து கொடுக்க போறோம் ஃப்ரம் த கம்மிங் வீக். ஸோ அதனால இட் இஸ் கோயிங் டு பி ஆடட் திங். ஸோ அகைன் நீங்க 1 hour வந்து நீங்க ½ hour டெஸ்ட் எடுத்துட்டு ½ hour படிக்கிறீங்க, எக்ஸ்பிளனேஷன் படிக்கிறீங்கன்னா அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ½ hour to 45 minutes கொஞ்சம் நாங்கள் கொடுக்குற நோட்ஸை ஒன்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. பிகாஸ் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான். பெருசா நீங்க உட்காந்து முக்கி படிக்கணுன்ற அளவுக்கு இருக்காது. ஸோ யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் தோஸ் நோட்ஸ். And the last thing I want to say, ensure that you are doing it கன்சிஸ்டண்டா பண்றீங்க. ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை ஏதாவது உங்களால கன்சிஸ்டண்டா பண்ண முடியல, இஷ்யூ இருக்குன்னா ரீச் அவுட் டு அஸ். வி கேன் ஷுவர்லி ஹெல்ப் யூ. And one more thing, if you guys have your friends, உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா suggest your friends also, and they will also, it should be like it will be very useful for them also. So yeah, so I think so this is thing. And I think so we can discuss the questions. So yeah, 1 second. Okay, the first question is, how much fluid as bolus and how much as maintenance? Okay, இது ஆக்சிடோசினுக்கு தானே கேக்குறீங்க? 1 second ma'am. It is simple as பண்ணிட்டாங்க. மேபி ஐ திங்க் ஸோ ஆஃப்டர் பிபிஹெச் நான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளூயிடுக்கு வந்து
ஃப்ளூயிட் வந்து நம்ம இட் should not be more than 2 liters. அதாவது 4 பிண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். மோர் தென் 2 லிட்டருக்கு போடக்கூடாது. இப்போ ஹெல்ப் வரதுக்கு லேட் ஆகுது, ஒரு பக்கம் ஆக்சிடோசன் போடுறீங்க, இன்னொரு பக்கம் ஃப்ளூயிட் போடுறீங்க, பிபி ரொம்ப ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்க ஃப்ளூயிட் போடலாம், பட் நாட் மோர் தென் 4 pins. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடோசன் வந்து 60 drops per minute சொன்னேன். 20 units 60 drops per minute. பட் அதுக்கு மீறியும் திருப்பியும் ப்ளீட் ஆகுது அப்படின்னா நாங்க மெயின்டெனன்ஸா வச்சுக்கலாம். இது எப்பவுமே வந்து இப்போ ஒன்னு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா உடனே இதை ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போடணும்ன்றது கிடையாது. இதெல்லாம் ஆட் ஆன் தான் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடோசன் 20 units போட்டு 60 dropsல வைக்கிறீங்க. அதுக்கப்புறமும் இல்ல அப்படின்னா 40 dropsல வைப்போம். இதுதான் 40 units, சாரி, ஐ மீன் 20 units போட்டு 60 dropsல, அதுக்கும் வரல அப்படின்னா 40 units வந்து 60 dropsல வைப்போம். இதுதான் ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ். சில டெக்ஸ்ட் புக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 80 dropsல வச்சுட்டு 80 drops per minuteல வச்சுட்டு 60 drops per minute வந்து மெயின்டெனன்ஸா வைக்க சொல்லுவாங்க. சோ இது பெருசா கேட்க மாட்டாங்க, ஏன்னா புக் வேரியேஷன் இருக்கு. பட் 20 units 60 drops per minute, if still bleeding அப்படின்னா 40 units at 60 drops per minute. 20 units in 500 ml on ma'am. ஆமா, ஒரு பிண்ட் தான், 100 ml கிடையாது. ஒரு பிண்ட்னா 500 ml தான். 500 ml ஆஃப் NS இல்லனா RL. உங்களுக்கு உங்ககிட்ட டெக்ஸ்டா வந்திருக்கும் மேம். ஒரு தடவை செக் பண்ணுங்க. எனக்கு வருதா? டவுட்ஸ். ஓகே ஓகே மேம். ஓகே. நோ டெக்ஸ்ட்ரோஸ் அண்ட் பிபிஹெச் அப்படின்னு. ஆமா, பிபிஹெச்ல டெக்ஸ்ட்ரோஸ் கண்டெய்னிங்ல நம்ம வந்து ஆக்சிடோசனோ இல்ல வந்து டெக்ஸ்ட்ரோஸ் ஒரு டிஎன்எஸ்ஓ அதை போடக்கூடாது. ஏன் அப்படின்னா டெக்ஸ்ட்ரோஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஹஸ் வாட்டர் ரீடைனிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆக்சிடோசனுக்கே வாட்டர் ரீடைனிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ ஒரு ஆக்சிடோசன் வந்து டெக்ஸ்ட்ரோஸ்க்கு போட்டோம் அப்படின்னா வாட்டர் இன்டாக்சிகேஷன் ஆயிக்கும், செல்ஸ்குள்ள எல்லாம் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். அதனால பல்மனரி எடிமா வந்துரும், வாட்டர் இன்டாக்சிகேஷன் வந்துரும். ஸோ யூ ஷுட் நாட் யூஸ் டெக்ஸ்ட்ரோஸ் கண்டெய்னிங் கிறிஸ்டலாய்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆஷர்மேன் சிண்ட்ரோம் கேட்டிருந்தீங்க. ஆஷர்மேன் சிண்ட்ரோம் அப்படின்னா இட் இஸ் அகெயின் செப்பரேட் டாபிக். அது செகண்டரி எம்என்எல் நடத்தும் போது நான் சொல்றேன். இப்போ ஷார்ட் ஃபார்மா ஆஷர்மேன் சிண்ட்ரோம்னா இப்போ ஒரு டிஷ்யூ இருக்கு, உள்ள ஒரு ரீடைன் பிட் இருக்கு, நான் அதை நிறைய எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப விகரஸா டிஎன்சி பண்றேன் அப்படின்னா அப்ப இந்த பக்கமும் ஒரு இப்ப ஆன்ட்ரோ போஸ்டீரியர் வச்சுக்கோங்களேன், இது ஆன்டீரியர் இது போஸ்டீரியர் வச்சுக்கோங்க, ரொம்ப விகரஸா டிஎன்சி பண்ணிடுறேன். அப்ப இந்த ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரா ஏரியா இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒட்டிக்கும். அதுதான் வந்து இல்ல ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து அதஷன் ஃபார்ம் ஆயிடும். தட் இஸ் இன்ட்ராயூட்ரைன் சைனக்கே ஆர் அதஷன். அது பேர் தான் ஆஷர்மேன் சிண்ட்ரோம். இது வந்து செகண்டரி எம்என்எல்ல நம்ம டீடைல்டா பேசலாம். எனி டவுட்ஸ், எனி அதர் டவுட்ஸ் டாக்? இல்ல இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் இருந்தது, பிகாஸ் only 5 minutes more than that we cannot continue the session. அதுக்குள்ள டவுட்ஸ் இருந்ததுன்னா you can ask. அப்படி இல்லைன்னா சர்க்கிள் ஆப்ல நீங்க அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ when you are reading it again, any point ஏதாவது மிஸ் ஆகுது anything you can comment there. ஓகே மேம். ஓகே மேம். இந்த டிஸ்கஷன் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணலாம் கைஸ். அந்த நம்ம குரூப்ல வந்து நாங்க மட்டும் தான் மெசேஜ் போடணும் கிடையாது. யூ கேன் ஈவன் யூஸ் தட் as discussion forum for among you guys. ஸோ உங்களுக்குள்ள ஏதாவது தெரியணும் anythingனா you can even discuss there. So yeah, thank you ma'am, it was such a nice session. Thank you ma'am. Thank you. Okay, and the next session வந்து மேம் தான் நமக்கு எடுப்பாங்க. ஸோ கண்டினியூஸ் ஓஜி will be மேம் தான் நமக்கு ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ எனி டவுட்ஸ் இல்லைனா எனி இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீட்பேக் எனிதிங் வந்து நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்கலாம். ஸோ தட் we can change accordingly. So yeah, so we'll like thank you ma'am. So everyone is saying good only. So yeah, we can do this very better. Thank you so much ma'am.